படாத, நான் வீட்டை பத்திரமா பூட்டி வச்சிடுறேன், யாரும் உள்ள வர மாட்டாங்க, நீ இங்க உட்காந்து ஜெபம் பண்ணு, நாங்க மட்டும் போயிட்டு. அப்படிதானே நம்மெல்லாம். ஆனால் இந்த மனுஷங்க நினைச்சாங்க, நம்மாலே போக முடியலையே, அப்ப இவன் எப்படி உள்ள போவான்? இவன் போல அப்படின்னா இவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும் என்று அவங்க யோசிக்கல. இவனுக்கு எப்படி சுகம் கிடைக்கும் அதான் நினைச்சாங்க. உடனே கூரையை பிரிச்சாங்க, உள்ள இறக்குனாங்க. ஆண்டவர் சொன்னாரு, தம்பி உனக்கு சுகம் உண்டு, இல்லைன்னு சொல்ல, ஆனால் உன்னுடைய விசுவாசத்தை முன்னிட்டு அல்ல. 4 பேர் இறக்குனாங்க பார்த்தீங்களா, அவனுடைய விசுவாசம் காரணம். இவனை இயேசு கிட்ட இறக்குனா இவனுக்கு விடுதலை உண்டு என்று அவன் நம்பினாங்க. பாருங்க அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களில் நிறைய பேர் முடக்குவாதம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க வீட்டில். நம்ம நினைக்கலாம், என் கணவன் நல்லா இருக்கிறாரு, என் மனைவி நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளை நல்லா தான் இருக்கிறாங்க, ஏதோ நல்லா வேலைக்கு போறாங்க, நல்லா வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன கேடு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கெல்லாம் முடக்குவாதம் பிடிச்சு கிடக்குது. இன்னைக்கு தெரியுதா உங்களுக்கு என்ன முடக்குவாதம்? இயேசு கிட்ட வர முடியாதபடி முடக்குவாதம் பிடிச்சிருக்குது. ஆண்டவருக்கு அருகிலே ஆசீர்வாதம் பக்கமா தான் இருக்குது. அந்த முடக்குவாதம் விட்டு மனுஷன் அந்த தெருவில் முனையில கிடந்த பொழுது இயேசு அவனுக்கு பக்கமா தான் இருந்தா, ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, பக்கத்து வீட்டில் தான் மனுஷன் கிடந்தான். இயேசு இந்த பக்கம் தான் கிடந்தார், நின்னாரு. ஆனால் அந்த மனுஷன் வர முடியாதபடி அவனுடைய முடக்குவாதம் அவனுக்கு தடையா இருந்துச்சு, தடையா கடந்துச்சு. நீங்க நினைக்கலாம், சாமி எங்க வீட்டுக்காரர் நல்லா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன பிரச்சனை? என் பையன் பாரு நல்லா உட்காந்து கிடக்கிறான், என் புள்ள பாரு உட்காந்து படிச்சு கிடக்கிறா, எல்லாம் செய்யறான், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. ஆனால் ஆசீர்வாதம் மிக அருகிலே உனக்கு அருகில் இருந்த பொழுதும், ஆசீர்வாதம் உனக்கு மிக மிக அருகில் இருக்கும் பொழுதும் அந்த ஆசீர்வாதத்தை ஓடி போய் பிடித்து கொள்ள முடியாதபடி முடக்குவாதம் நம்மை பாதிச்சு கிடக்குது. யாக்கோபுடைய பிள்ளைங்க தானே நீங்க, யாக்கோபுடைய பரிந்துரையில வாழ்றவங்க தானே நீங்க எல்லாம். யாக்கோபு தேவாலயம் தானே. எடுத்து வாசிங்களே, யாக்கோபு என்ன சொல்றாரு வாசிங்க. யாக்கோபு சொல்றாரு பாருங்க, யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகள். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகள். கண்டுபிடிச்சிங்களா? சத்தமா வாசிங்களே, உட்காந்து வாசித்தா போதும், நிக்க வேண்டாம். கிடைக்கலையா? சுச்சோ. யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகள். எனவே கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். யாக்கோபு கொடுக்கிற அழைப்பதுதான். நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற? நீ நினைக்கிற நான் வீட்டில் நல்லா இருக்கிற, ஐ ஆம் ஓகே. இன்னைக்கு பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் அப்படிதான். எனக்கு என்ன கவலை பாரு, நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறாரியா, ஐ ஆம் ஓகே, ஐ ஆம் ஓகேன்னு சொல்லிக்கிற அளவுக்கு என் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஆண்டவருக்கு அருகிலே நீ வர்றியா? நீ வர்றியா? நீ கோவிலுக்கு கூட வராம வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது கூட நீ சொல்ற ஐ ஆம் ஓகே, நல்லதான் இருக்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் சொன்னா, அந்த உயர்த்தின ஆண்டவருக்கு அருகில் நீ வந்திருக்கிறாயா? ஏன் வர சொல்றார் ஆண்டவர்? உன்னை ஏன் வர சொல்றாரு? காரணம், நீ ஆண்டவரை விட்டு அகன்று கொண்டு என் வாழ்க்கை நல்லதா இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா என்று நீ நினைத்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே உன்னுடைய வாழ்வை மேலிருந்து கீழே இறக்கிறதுக்கு இந்த பார்த்துருக்கீங்க. இந்த பரமபதம் விளையாட்டு விளையாடி இருக்கீங்களா நீங்களாம்? பரமபதம் விளையாட்டு தெரியுமா உங்களுக்கு? பரமபதம்னு ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு என்னன்னு தெரியாதா? இந்த பாம்பு ஏணி விளையாட்டு, அதான் பரமபதம் விளையாட்டுன்னு சொல்றது தமிழ்ல. அந்த என்னது, அப்போ அந்த பாம்புல என்ன செய்வோம், அப்படி மேலே ஏறி 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 போயிட்டே இருப்போம். 97 வந்து நிற்போம். அடுத்த தாயம் உருட்டும் போது
டா 100 வந்துடும்டா அப்படி நினைக்கும். எத்தனை வரும்? 1 வரும். எங்க இருப்பேன் நான்? 97. இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா ஜெயிச்சிருவேன் நான். கீழே வந்து நிற்போம் நாம. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் மக்களே. ஆண்டவர் சொல்றாருங்க, இதோ நீ ஏன் ஆண்டவரை பணிந்து வாழணும்? யாக்கோபு சொல்லுகிறார், நீ ஆண்டவரை பணிந்து வாழ். என்ன காரணம் தெரியுமா? நீ யாரை துரத்தணும் வாழ்க்கையில? நீ ஆண்டவருக்கு பணிந்து நீ வாழ்ந்தால் உன்னிடம் இருந்து அகன்ற போகக்கூடியவன் ஒருத்தன் இருக்கிறான். யாரவன்? அழகை ஓடி போவான். ஆண்டவர் சொல்றாரு அழகை. காரணம் என்ன? நீ என் வாழ்க்கை ஓகே, ஐ எம் ஓகே நீ நினைத்துட்டு இருக்கிற பொழுது உன்னை அந்த 97 அடுத்த 8வது பாயிண்ட்டுக்கு கீழே இறக்கி கூட்டிட்டு வர்றதுக்கு, நீ எங்க தொடங்கினையோ அங்கேயே கீழே இறக்கிறதுக்கு சாத்தான் உன்னை சுற்றி கொண்டே நிற்கிறான். அந்த இடத்துல நீ தொடங்கின இடத்திலே கீழே தள்ளி விட்டுருவான். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், நீ அந்த நிலையில மேல இருந்து கீழே சர்ன்னு கீழே இறங்கி வராம இருக்கிற அப்படின்னா நீ யாருக்கு பணிந்து வாழணும்? ஆண்டவருக்கு பணிந்து. தொடர்ந்து வாசிங்களேன். ஆண்டவருக்கு பணிந்து நில்லுங்கள், அப்பொழுது அழகை எதிர்த்து நில்லுங்கள், அது உங்களிடமிருந்து ஓடி போகும். தொடர்ந்து கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் என்ன செய்வார்? உங்களை அணுகி வருவார். இதான் தவக்காலம். நீ கடவுளை அணுகி வரணும். ஆண்டவருக்கு அருகிலே நீ ஆர்வத்தோட ஓடி வரணும். நீ கடவுளை அணுகாமல் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அல்லது எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் நல்லா தானே இருக்கிறேன்னு நினைச்ச அப்படின்னா நீ ஒரு நாள் நினைக்காத. அப்படி உன்னை எப்ப பாம்பு மேலேருந்து கீழே தள்ளுவான்ட்டு உனக்கு தெரியாது. காரணம், ஆதாம் ஏவாள் நினைச்சாங்க ஐ ஆம் சோ சேஃப், அப்படிதான் நினைச்சாங்க இல்லையா? நான் ஆண்டவருடைய தோட்டத்தில் இருக்கிறோமையா, எங்களை வீழ்த்துறதுக்கு எவனுக்குடா தைரியம் இருக்கு? எவன்டா ஆம்பளை, வாடா பார்க்கலாம். அப்படிதான் ஆதாம் ஏவாள் நினைச்சாங்க. உண்மைதானே? அப்படிதான் நினைச்சாங்க. நாமளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்க குடும்பத்தை எவனாலும் வீழ்த்த முடியாதியா, என் வாழ்க்கையை எவனாலும் தொட முடியாதையா. நாங்கள்லாம் எங்க இருக்கிறோம்? உச்சத்தில் இருக்கிறோம். நாங்கள்லாம் யாரு? அப்பவே அப்படி. இப்ப சொல்லவா தேவை? நாங்கள்லாம் அப்பவே அப்படி இருந்தவங்க. ஆனா இன்னைக்கு திரும்பி பார்க்கிற பொழுது அப்படி இருந்த நாம இப்படி இருக்கிறோம். இது ஒரு இருக்குல்ல, இது ஒரு காமெடி ஒன்று இருக்குமே, அப்படி இருந்தா இப்படி இருக்குன்ற மாதிரி. அப்படி இருந்த நாம் இன்னைக்கு இப்படி கிடக்கிறோம். என்ன காரணம்? நான் ஆண்டவரை அணுகி வரல, அவரும் என்னை அணுகி வரலையே. ஆண்டவர் சொல்றார், நீ ஆண்டவரை அணுகி வா, அவரும் உன்னை அணுகி வருவார். எதுக்கு? உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. அதனால தான் இந்த முடக்குவாதமுற்ற மனிதன் அந்த திண்ணையில கிடந்த பொழுது இவனை சுமந்து கொண்டு அவனை உள்ள இறக்கிற பொழுதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த முடக்குவாதம் பிடித்த மக்களாக தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சிக்காங்க. நீ நினைக்கலாம், சாமி இதோ பாரு என் கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, விட்டா இப்ப கூட பிரபுதேவாவுக்கு போட்டியா டான்ஸ் ஆடுவேன். ஆடுவோம், நாம நல்லாவே ஆடுவோம். தக்க தக்க தைய தக்க தைய தக்க தைய தக்க நல்லா ஆடுவோம் நாம் எல்லாம். ஆனால் எப்ப விழுவோம் என்று நமக்கு தெரியாது. எப்போ விழுவோம் நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வார்த்தை. எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டு, நான் நல்லாதான நிக்கிறேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். நான் நல்லாதான நிக்கிறேன், எவன்டா என்னை கீழே தள்ள முடியும், வாடா நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நிலையாக நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறவன் கவனமாயிரு, நீ கீழே விழாதபடி கவனமாயிரு. காரணம், நீ நல்லதான் நிற்ப, சாத்தான் எப்பவும் காலை பிடிச்சு கீழே தள்ளுவான் உனக்கு தெரியாது. உன்னை எப்போ கீழே பிடிச்சு தள்ளுவான்னு உனக்கு தெரியாது. நீ நினைக்கிற ஐ ஆம் சோ சேஃப், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி நினைக்காம என்ன செஞ்சிரு, நீ சேஃபா இருக்கணுமா? ஒரே ஒரு வழிதான், கடவுளை அணுகி வா.
ஆண்டவருக்கு அருகில் நீ வந்துட்டா யூ ஆர் சேஃப், நீ பாதுகாப்பா இருக்கிற. ஆண்டவரை அணுகி வந்துவிடு, தூரத்தில் நிற்காத, ஓடி வந்துரு ஆண்டவர்கிட்ட, நீ சேஃப் ஆயிடுவ. ஆனால் வரல அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கீழே விழுந்து விடுவாய். யாரும் கீழே விழுந்து விடாத, நான் நல்லா தான் நிற்கிறேன் நினைச்சுக்கிட்டு நீ கவனமாயிரு. காரணம் என்ன? நீ எப்போ விடுவே என்று தாம் நிலையாக நிலைத்து கொண்டிருக்கிறவ விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். ஆனால் தான் பார்த்தவர்களே, நாம் இன்னைக்கு முடக்குவாதமாக இருக்கிறோன்றதை நினைத்து கொள்ளணும். நாம் என் கால் நல்லதாக இருக்குது, கை நல்லதாக இருக்குது, ஆனால் ஆன்மாவில் எனக்கு முடக்குவாதம் பிடிச்சி கிடக்குது. இயேசுவுக்கு அருகிலே வர முடியாதபடி என் உள்ளம் முடங்கி கிடக்கிறது. 3 முடக்குவாதங்கள் நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒன்று பாவத்தினுடைய முடக்குவாதம். பாவத்தினுடைய முடக்குவாதம். அன்புக்குரியவர்களே, ஒரு இளைஞன் எங்கள்கிட்ட சங்கடத்தோடு பகிர்ந்து கொண்ட ஒரு அனுபவம். ஃபாதர், என்னை நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுதும் சரி, கல்லூரியில் படிக்கிற பொழுதும், நான் இந்த கேம்பஸில் போய் படிக்கிற பொழுதெல்லாம் எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, டே உன் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குடான்னு சொல்லுவாங்க. நீ நல்லா ஸ்மைல் பண்ணுறடா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு அப்படின்னுட்டு. ஆனால் ஃபாதர், நான் கடந்த 2-3 வருஷமாக என்னை நாங்கள் உற்று பார்க்கிறேன், அந்த புன்னகையை நான் இழந்துட்டேன். நான் சிரித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபாதர். அவன் சொன்ன அந்த வார்த்தை, நான் சிரிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபாதர். எங்க அப்பாவை பார்த்து சிரிக்க முடியதில்லை, அம்மாவை பார்த்து சிரிக்க முடியதில்லை. என் நண்பர்களுக்கு போனா நான் சங்கடத்தோடு இப்படியே முடங்கி உட்கார்ந்து இருக்கிறேன், அவங்கெல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, என்னால முடியறதில்லை ஃபாதர். நான் அப்புறம் தொடர்ந்து சொன்னான், நான் கேட்டு என்ன ஆச்சு உனக்கு, ஏன் அப்படி ஃபீல் பண்ற என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஃபாதர், நான் எப்பொழுது யாருக்கும் தெரியாது யார் என்ன பார்க்க போறான்னு சொல்லி நான் எதை பற்றி கவனம் இல்லாமல் நான் தவறான சில பழக்கங்களுக்கு அடிமையான, நான் தவறான படம் பார்க்கறது, குடி போதை, யாருக்கும் தெரியாது, ஆனால் வெளியில் நல்லா இருக்கிறேன், சில போதை பொருட்கள், இது எல்லாமே சில தவறான பழக்க வழக்கங்கள் எனக்குள் ஏற்பட்டது. எப்போ நான் ஏற்பட்ட பொழுது அந்த தவறான பழக்க வழக்கங்களுக்கு நான் அடிமையா மாறணும். நான் இப்போ பார்க்குறேன் ஃபாதர், எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க, உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருந்துச்சுடா, நல்லா இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் என்னை திரும்பி பார்க்கிற பொழுது ஐ ஹாவ் லாஸ்ட் தட் ஸ்மைல். நான் சிரிப்பை நான் இழந்துட்டேன் ஃபாதர். சந்தோஷமே இல்லை முகத்தில். காரணம் என்ன? பாவம் உனக்குள் வருகிற பொழுது உன் சந்தோஷத்தை அதை முடக்கி போட்டுறது. இன்னொரு குடும்பம், நல்லது ஒரு குடும்பம், நல்ல பக்தியோடு ஒரு குடும்பம், நல்ல ஜெபம் நிறைந்த ஒரு குடும்பம். அது சில காலத்துக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்குள்ளே நான் போனேன். என்னோட விடுமுறை நாளில் கடந்த ஜனவரி மாதம் இந்தியா போன பொழுது அந்த வீட்டுக்கு நான் போனேன். அந்த வீட்டில் குழப்பங்கள், சண்டை சச்சரவு, நெருக்கடி, சமாதானம் இல்லை. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? அவ்வளவு சந்தோஷமாக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், அவ்வளோ ஹாப்பியா எல்லாவரோடும் இணைந்து உறவு கொண்டு மகிழ்ச்சியா வாழ்ந்த குடும்பத்தில் இன்னைக்கு அப்பனை பார்த்தா பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்குது. சொந்தங்களோடு பயங்கர சண்டை, உறவுகள்ல என்றெல்லாம் என்ன ஆலோசனை அது கதைக்கிற பொழுது, அன்பார்ந்தவர்களே, அந்த குடும்பங்களுக்குள்ள அங்கே குடும்பத்தில் வந்த ஒரு தவறான ஒரு காரியம். அந்த குடும்பத்தில் எப்பொழுது அந்த கணவன் தன் நண்பனோடு சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாரோ அந்த குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் போயிடுச்சு, நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு, சண்டைகள், குழப்பங்கள். அப்பா அம்மா பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியல, பிள்ளைகள் தவறான உறவுகளுக்குள்ள போயிட்டாங்க. குடும்பம் சிதறி போன ஒரு நொறுக்கப்பட்ட ஒரு குடும்பமாக இன்னைக்கு அந்த குடும்பம் முடக்குவாதம் பிடித்த ஒரு குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பத்தில் ஜெபம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பூசை கூட போறதுக்கு விருப்பம் இல்லாத பிள்ளைகளாக அந்த குடும்பங்கள் மாறி கிடக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் நிறைய குடும்பங்கள் இருக்கும். நம்முடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தா தெரியும், நான் ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கிறேனா, முடக்குவாதம் பிடித்த ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோமா?
அன்பார்ந்தவர்களே, ஆதாம் ஏவாளை பற்றி சொன்ன நான். ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய தோட்டத்தில் ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருந்தவங்க. பயங்கர சந்தோஷம் அவர்களுக்கு, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் எப்பொழுது கேட்கக்கூடாதவனுடைய வார்த்தை கேட்பதற்கு இவங்க செவியை கொடுத்தாங்களோ அப்பொழுதே அவர்கள் சந்தோஷம் முடங்கி போயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார், அவனை கேட்காத, நான் சொல்றது நீ செய், அவ்வளவுதான். சாத்தான் வந்து சொன்னா, ஏன் அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட மாட்டேன்? ஐயோ, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாத்தான் சொன்னா, அட முட்டா பசங்களா, அவரு பொய் சொல்லியிருக்கிறாரு. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்? பொய் சொல்லியிருக்கிறார். அவரை நம்பாத, நான் சொல்ற இந்த பழத்தை சாப்பிட்டு பாரு, யூ வில் பி ஹாப்பி, மச் மோர் ஹாப்பி, இன்னும் அதிகம் அதிகம் சந்தோஷமா இருப்ப, அப்படிதான் சொன்னான். அவங்களும் அடுத்து சாப்பிட்டாங்களே. சாப்பிட்ட உடனே என்ன போயிடுச்சு? அவங்களுக்கு என்ன போச்சு? அதுவரை அவங்க 2 பேருக்கு மத்தியில் இருந்த அந்யோன்யம் போயிடுச்சு. அதுவரை அவங்களுக்கு இருந்த சிரிப்பு போயிடுச்சு. அதுவரை அவங்களுக்கு இருந்த தைரியம் போயிடுச்சு. அதுவரை அவங்களுக்குள் இருந்த மன வலிமை, ஆரோக்கியம் எல்லாம் போயிடுச்சு. எடுத்து வாசிங்களேன். தொடக்குறள் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 8 முதல் வார்த்தைகள். முடங்கி போன வாழ்க்கையினுடைய அடையாளம் அது. தொடக்குறள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் வார்த்தைகள். தோட்டத்தில் ஆண்டவரின் குரல் ஒலியை கேட்டதும் என்ன செஞ்சாங்க? சத்தமே இல்லையோ? இறைவார்த்தை பைபிள் எடுத்து வாசிங்க சத்தமா. அந்த குரல் வரட்டும் வெளியில. வீட்டில் பக்கத்தில் கணவர் காதில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவருடைய குரல் ஒலியை தோட்டத்தில் கேட்டதும் இப்படி வாசித்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி கேட்கும்? அந்த ரகசியமெல்லாம் அங்கே ஆண்டவருக்கு முன்னாடி குரல் உயர்த்துவா. சத்தம் வாசிங்களே. மனிதனும் அவருடைய மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னிருந்து எங்க போனாங்க? விலகி. பாருங்க, முடக்குவாதம் பிடிச்ச வாழ்க்கை அதுதான். அதான் முடக்குவாதம். கடவுள் கூடாது என்று சொன்ன காரியங்கள் ஒரு குடும்பத்துக்குள் வந்த உடனே அந்த குடும்பம் முதல்ல யாரிடமிருந்து முடக்குவாதம் பிடிக்குது? அவங்களுக்கு கடவுள் கிட்ட இருந்து விலகி போற முடக்குவாதம், கடவுளிடமிருந்து விலகி போகிற முடக்குவாதம். இன்னைக்கு இந்த பங்குல யாராவது கோவிலுக்கு வராம, ஜபத்துக்கு வராம, குடும்ப ஜபம் வேண்டாம், திருப்பலி வேண்டாம், பாவ சங்கீர்த்தனம் வேண்டாம், எதுக்கு இதெல்லாம் செய்யணும் என்று யாராவது சொன்னாங்க அப்படின்னா உங்க வீட்டில் புரிந்து கொள், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? சாத்தான் பிடிச்சிருக்குதா? முடக்குவாதம் பிடிச்சிருக்குது அவங்களுக்கு. அவங்க இம்மீடியட்டா மருத்துவமனை கூட்டிட்டு போனோம். அவங்கள நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரணும்? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? இந்த நற்கரணைக்கு முன்னாடி கூட்டிட்டு வரலாம் அவங்கள. இதுதான் அவங்களுடைய ஹாஸ்பிட்டல். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடமிருந்து விலகி போனாங்க. தொடர்ந்து வாசிங்களே. ஒளிந்து கொண்டாங்க. விலகி என்ன பண்ணாங்க? ஒளிஞ்சுக்கிட்ட. கடவுளே என்ன பார்க்காத, ஐயோ பயமா இருக்குது. அடுத்து ஆண்டவர் சும்மா விட்டாரா? கேட்டார். ஆதாம் நீ எங்கேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, உன் குரலொலியை தோட்டத்தில் கேட்ட உடனே எனக்கு என்னவா இருந்துச்சு? பயமா இருக்கு, அச்சமா இருக்குது. சிந்திச்சு பாருங்க. அப்ப டெய்லி குடிச்சிட்டு 4 காலில் உருண்டு எழுந்து வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா பையன், ஐ மை டாடி ஐ லவ் யூ அப்படி ஓடி வருவானா? என்ன செய்வான்? மம்மி பிசாசு வந்துடுச்சு நான் ஓடி பயந்து ஓடி போவான். அதுபோல இங்கே ஆண்டவரை பார்க்கிற பொழுது அவங்க ஓடி போகிறாங்க. காரணம், பயப்படுறாங்க. பாவம் வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள பயம் வந்துடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. காரணம், ஆண்டவர் கேட்டாரு, ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்ட உடனே ஆதாம் சொன்னா, என்னது? ஆண்டவரே, என் கண்ணுக்கு கண்ணாக, எலும்புக்கு எலும்பாக, சதைக்கு சதையாக யாரை கொடுத்த?
என் பொண்டாட்டியை கொடுத்தியே, ஐ லவ் யூ, எவ்வளவு நல்லவ தெரியுமா, சக்கம்மா அப்படி சொன்னவன் இப்போ என்ன சொன்னான்? நானா பண்ண? யார் பண்ண வச்சா? நீதான் காரணம், நீதாயா காரணம். நான் ஒழுங்கா தனியாக இருந்திருப்பேன், எனக்கு பிடிச்ச ஜோடியா உன்னை கொடுத்தியே. யாரு? அவதான் அவதான் அவதான். ஒழுங்கா கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக இருந்திருப்பேன், போய் இவளை பண்ணனே. ஆதாம் சொல்லுங்க, குற்றம் சாட்ட முடங்கி போன வாழ்க்கை பாருங்க. முடக்குவாதம் எங்கெல்லாம் பிடிக்குதுன்னு பாருங்க. பாவம் ஒரு குடும்பத்துக்குள் வந்த உடனே அந்த குடும்பத்தை கடவுளிடமிருந்து அகற்றுகிறது. ரெண்டாவது, அடுத்த தன்னுடைய மனைவியை நேசிக்க கூட முடியல அவனால. இதான் நம்ம பல குடும்பங்களிலும் இருக்கிறது, பாவத்தினுடைய முடக்குவாதம். மக்களே, கூடாது. பாவத்தினுடைய முடக்குவாதத்தை நாம் ஜெயிக்கணும். ஒரே வழி பாவ சங்கீர்த்தனம் மட்டும்தான். ரெண்டாவது முடக்குவாதம் இருக்கிறது. நம்ம எல்லா குடும்பங்களிலும் நம்மை முடக்கி போடுகிற ஒரு முடக்குவாதம் என்ன தெரியுமா? வெறுப்பு. வெறுப்பு என்கிற முடக்குவாதம். இன்னைக்கு சில குடும்பங்கள்லாம் போனீங்கன்னா பக்கத்து வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பக்கத்தில் கோயிலில் உட்காந்துருப்பாங்க. இப்படி திரும்பி ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது திரும்பி இப்படி பக்கம் திரும்பலாம் தெரியும். இவ்வளா நானாவது அவன் பக்கம் திரும்புறதாவது, ஆண்டவரே அவன் நாசமாக போகட்டும். சமாதானம் சொல்றேன், ஆனா சொல்றது சமாதானம் இல்லை. மண்ணா போகட்டும் ஆண்டவரே, அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிற உள்ளத்தில் அடுத்தவங்களை வெறுத்து கொண்டு, வெறுப்பு கடவுளை அணுகம், கடவுளுடைய ஆசீர் உனக்குள் வராதபடி உன் வாழ்க்கையை முடக்கி போடுகிற மிகப்பெரிய ஒரு பாவம் அது வெறுப்பு என்ற முடக்குவாதம். கணவனை வேண்டாம், மனைவியை வேண்டாம், பிள்ளைகளை வேண்டாம், உறவுகளை வேண்டாம், அண்ணன் தம்பி வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம். சாமி இவங்கெல்லாம் இல்லவே இல்லாமலே நான் நிம்மதியாக வாழ்கிறேன் பாரேன், நிம்மதியாக வாழ்கிறேன் பாரேன். அந்த நிம்மதி நிலையானது அல்ல. உன் உறவுகளை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிம்மதி இருக்கு பார்த்தீங்களா, அது கடவுள் கொடுக்கிற நிம்மதி அல்ல, சாத்தான் கொடுக்கிற நிம்மதி. அந்த நிம்மதிக்கு ஆயுசு கிடையாது. அந்த நிம்மதி உன்னை கண்ணீரோடு வாழ வைக்கும். கடைசியில் தனிமையில் யாரும் இல்லாதவனாக, கடைசி காலத்தில் யாராவது கஞ்சி ஊற்ற மாட்டாங்களா என்று ஏங்கக்கூடிய ஒரு வேதனையாக இருக்கும். அது நிறைய பேருடைய குடும்பங்களில் பார்க்கிறோம் மக்களே, உறவுகளை பார்க்கிறோம். காயின் நினைச்சான், எனக்கு சகோதரன் வேண்டாம், என் உறவு வேண்டாம், எனக்கு ஆபேல் எனக்கு வேண்டாம், அப்படிதான் நினைச்சான். ஆண்டவர் கேட்டாரு காயினை பார்த்துட்டு, ஏண்டா தம்பி சங்கடமாயிருக்கிற, ஏன் முகமெல்லாம் வாடி கிடக்குது என்று கேட்ட பொழுது, வெறுப்பினால் முடக்குவாதம் பிடித்த ஒரு மனிதன் பாப்பா ஆண்டவரை ஏன் காணிக்கை ஏத்துக்கல? ஆண்டவர் சொல்றார் அந்த மனுஷனுக்கு, நீ ஏண்டா முகவாட்டமாக இருக்கிற, ஏன் சந்தோஷமா இல்லை? காரணம், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வெறுப்பு என்ற ஒரு பாவம் வந்துருச்சோ சந்தோஷம் இருக்காத இடத்துல. சிந்திச்சு பாருங்களேன். உங்க கணவன் 2 பேர் இருக்கிறீங்க வீட்டில், 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறீங்க, நல்லா அந்யோன்யமா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்க. காலை எழுந்த உடனே கணவனுடைய முகத்தை பார்த்துட்டு, என் செல்லம் ஐ லவ் யூ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கொஞ்சிட்டு போன நீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் சண்டை வருது. சண்டை அப்படியே விரிசல் அப்படியே அகலமாக நிற்கிது. இப்படி ஒரே வீட்டில் தான் வசிக்கிறீங்க, ஆனால் அந்த கணவனுடைய முகத்தை பார்த்து உங்களால் சிரிக்க முடியல. அந்த கணவன் உங்களுடைய முகத்தை பார்த்து சிரிக்க முடியல அப்படின்னா எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? உன்னை நேசிக்க உன்னுடைய கணவனா, அவன் கேட்டு கேட்டு போனான், எனக்கு என்னப்பா கணவன் வேண்டாம், பிள்ளைங்க பார்த்து 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 எல்லாம் செய்றீங்க நீங்க. அந்த பிள்ளை சொல்றான், நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு அப்பனா, பக்கத்து வீட்டில் பாரு, இந்த அவனை பாரு, இவனை பாரு, அவங்கள எப்படி இருக்காங்க என்று சொல்லி உங்களை அடுத்தவங்களை ஒப்பிட்டு கொண்டு உங்களை வெறுக்கிற பொழுது எத்தனை பேர் சிரிப்பீங்க? சாமி என் பிள்ளை இருக்கிறானே, என்னெல்லாம் எப்படி வெறுக்கிறான் தெரியுமா, ஐயோ சொல்லுவீங்களா? எதை நினைத்து சிலாகித்துக்குவீங்க? எதை நினைத்து சிலாகித்துக் கொள்வோம் நாம? என் பிள்ளை எப்படி நேசிக்கிறான் தெரியுமா என்ன, என் பிள்ளை எப்படி அரவணைக்கிறான் தெரியுமா என்ன என்று சொல்லுகிற பொழுது உங்கள் உள்ளம் சிலாகித்து போவோம், மகிழ்ச்சியால் நிரம்ப அந்த இடத்துல. ஆனால் அதே நேரத்தில் வெறுப்பு, சாமி
என் பிள்ளையை பார்த்து பார்த்து படிக்க வச்சேன், இப்படி வளர்த்தேன், ஆனால் என் பிள்ளை இன்னைக்கு இதை பார்த்து சிரிக்க கூட மாட்டிருக்கான் ஃபாதர், நல்லா இருக்கேன்னு கேட்க மாட்டிருக்கான் ஃபாதர் என்று சொல்லுகிற பொழுது உங்களுடைய கண்களில் உங்களை அறியாமலேயே கண்ணீர் வடியும். உங்களை அறியாமலேயே கண்ணீர் வடியும். உங்களுக்கு காரணம் என்ன? வெறுப்பு உன்னுடைய சந்தோஷத்தை காயப்படுத்திடும், சந்தோஷத்தை இல்லாமல் ஆக்கிடும். காயின் சந்தோஷம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அந்த அவனோட கூட பிறந்த சகோதரனை அவனுக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். கூட பிறந்த சகோதரன் ஆபேல காயினுக்கு பிடிக்காத காரணத்தினால அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. கடவுள் கேட்கிறாரு, தம்பி நீ ஏண்டா துக்கமா இருக்கிற என்று கேட்கிறா. அப்பொழுது கடவுள் அவன் பல காரணங்களை சொன்னான், பல காரணங்களை சொன்னான். ஆண்டவரே நீ பெரிய என் காணிக்கை ஏற்றுக்க மாட்டிருக்கிற, இதோ பாரு அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற. காரணம் என்றைக்குமே நமக்குள்ள ஒரு குறை இருந்தால் என்ன செய்வோம் நாம? ஆமாங்க இதான் காரணம் சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம் நாம? நான் யோக்கியம்தான், என் வீட்டில் இருக்கான எங்கள் வீட்டுக்காரன் அவன் தான் பிரச்சனை எல்லாத்துக்கும், அவன் தான் காரணம். என் பிள்ளை இருக்கான அவன் தான் காரணம். என் மாமனார் மாமியார் இருக்காங்களே ஐயோ அவங்க தான் காரணம். எல்லாம் என்ன சொல்லுவோம் நாம? நம்முடைய வெறுப்பை அடுத்தது மேலே கொட்டி கொண்டு இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இவன் சொன்னான், காயின் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கானே சாமி, என் தம்பி ஆபேல் அவன்தான் காரணம் என்று சொன்ன பொழுது கடவுள் அவனுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். இன்னைக்கு நீ சந்தோஷம் இல்லாமல் முடங்கி போயிருக்கிற பத்தியா, அது காரணம் என்ன தெரியுமா? அதற்கு உன் உள்ளத்துல உன் தம்பி மேல உனக்கு வெறுப்பு இருக்குது. எடுத்து வாசிங்க, தொடக்குறள் புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகள். தொடக்குறள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகள். நீ நல்லது செஞ்சா நீ உயர்வடைவாடா. என்ன நல்லது செய்யணும் நாம? ஆண்டவர் எதிர்பார்க்கிற நல்லது என்ன? யாக்கோபு கோவிலுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு உங்கள் பீரோவை திறந்தா உள்ள பத்திரமா வச்சிருக்கிற ஒரு 10 பவுன் தங்கச்சங்கிலியை கொண்டு வந்து யாக்கோபே நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போனா கடவுள் சந்தோஷமா? யாரா இருக்கீங்களா அப்படி நல்லவங்க? கொடுக்குறவங்க யாராவது இருந்தால் நான் கூட இங்கே நிற்கிறேன் பங்குச்சாமியாரா. அதெல்லாம் எதிர்பார்ப்பது. கடவுள் சொல்ற நல்லது என்னது? நான் உனக்கென்று கொடுத்த உன் தம்பியை நீ அன்பு செய்தால் நீ உயர்வடைவாய் அல்லவா? இன்னைக்கு சில்லாலை பங்குல குடும்பங்கள் தளர்ந்து போயிருக்குன்னா அதற்கு காரணம் கடவுள் ஆசீர்வதிக்காம இல்ல, அடுத்தவங்க மேல நீ வைத்திருக்கிற வெறுப்பு, அடுத்த குடும்பத்து மேல நீ வைத்திருக்கிற வெறுப்பு, உன் உறவுகள் மேல நீ வைத்திருக்கிற வெறுப்பு, உன் மனசுல யார் மேலாவது உனக்கு வெறுப்புன்னு ஒன்று வளர்ந்துச்சு அப்படின்னா, அன்பு மக்களே, நீ மேல இருந்து பரமபத விளையாட்டத்தில் 98ஆம் இடத்தில் இருந்து அப்படியே சறுக்கி 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 பாம்பினுடைய வாளுக்கு வந்து நிற்பது போல உன் வாழ்க்கை மேலிருந்து கீழே வரும். அதனால தான் யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. யாக்கோபு திருமுகம் 1ஆம் அதிகாரம் 20வது வார்த்தை. ஏனெனில் மனிதனுடைய சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல் நிறைவேற தடையாக இருக்கிறது. மனிதனுடைய சினம் கடவுள் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை இறைவன் செய்வதற்கு எது தடையா இருக்குது? எது தடையா இருக்குது? உன்னுடைய வெறுப்பு, உன்னுடைய கோபம். அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது டே நீ எனக்கு கீழடா, நான் உயர்ந்தவன்டா, நீ தாழ்ந்தவன்டா என்று நினைக்கிற பத்தியா உன் மனசு, அப்பவே நீ கீழே போயிட்ட. மேலேருந்து பரமபத விளையாடுற 98ஆம் இடத்துல இருந்து கீழே 6ஆம் இடத்து 7ஆம் இடத்து வந்து நிற்கிற பத்தியா, அதான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு எப்பொழுது கடவுள் உன்னோடு வாழ்வதற்காக உனக்கு தந்திருக்கிற இன்னொரு மனிதனை நீ உயர்வாக பார்க்காமல் தாழ்வாக பார்க்க ஆரம்பிச்சிட்டியோ, மக்களே நீ நினைக்கலாம் எனக்கு பணம் இருக்கு, வசதி இருக்கு, வீடு இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது எப்போ மேலிருந்து சறுக்கி 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 கீழே வருதுன்னு உனக்கு தெரியாது. காரணம் அது உன் வாழ்வை முடக்கும். வெறுப்பு, கடவுள் அருள் உனக்குள் வருவதற்கு அது முடக்குவாதமாக மாறும். எனவே இன்னைக்கு பலருடைய யாரெல்லாம் அடுத்தவங்களை வெறுத்து கொண்டு இருக்கிறீங்களோ உணர்ந்து கொள், நீ முடக்குவாதம் பிடித்து கிடக்கிறாய்.
மூன்றாவது முடக்குவாதம் இருக்கிற தெரியுமா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு துன்பம் வரும், ஏதாவது ஒரு வேதனை வரும். இன்றைக்கி அது நம்மளை முடக்கி போட்டு கிடக்கிறது. சில நேரங்களில் நிம்மதி இல்லாத நிலை, உடல் நோயாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், பலவிதமான துன்பங்கள் சிக்கல்களாக இருக்கலாம், கடன் தொல்லைகளாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போக முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போட்டு கிடக்கிறது. நிம்மதி இல்லை. சாமி நல்லா இருந்தோம் ஃபாதர், திடீர்னு ஒரு கேன்சர் வந்துச்சு, எல்லாம் போச்சு வாழ்க்கையே. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ரொம்ப அழகாக நல்லா இருந்த ஒரு குடும்பம். ஆனால் அவனோட சிறு மகனுக்கு கேன்சர் வியாதி வந்துச்சு. அதுக்காக செலவழித்து மேலே இருந்தவங்க ஒன்றும் இல்லாமல் போன ஒரு நிலை. இங்கே நான் மன்னாரில் தான் இருக்கிறோம். நாங்கள் மன்னார் நிறைய பேர் சொன்னோம், சாமி நல்லா இருந்தோம் ஃபாதர். ஒருத்தன் சொன்னால் உங்கள் பையனை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஃப்ரான்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் என் கேரண்டி, நான் கேரண்டி கொடுக்குறேன் என்று சொன்னால் இருந்ததெல்லாம் விற்று 1.5 கோடி கொண்டு போய் கொடுத்தோம் ஃபாதர். ஏமாற்றிட்டு போயிட்டான். மேலே இருந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். எதிர்பாராத துன்பங்கள், எதிர்பாராத அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையை முடக்கி போடும். அப்போ தான் நாம் என்ன செய்யணும்? நாம் ஐயோ நான் முடக்குவாதம் பிடிச்சிருச்சு, ஐயோ அவன் வாழ்க்கை முடங்கி போயிடுச்சு என்று அந்த மனிதன் இருந்தது போல அவனை தூக்கிட்டு இயேசுவிடம் வந்தது போல உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு அருகில் வரணும். காரணம், இங்குதான் உங்களுக்கு விடுதலை, இங்கேதான் உங்களுக்கு விடுதலை. இந்த இடத்தில் அல்லாமல் வேறு எங்கேயும் உங்களுக்கு விடுதலை கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இல்லாமல் உங்களுக்கு வேறு எங்கேயும் விடுதலை கிடையாது. அன்பார்ந்தவர்களே, வாசிக்கிற நாம தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13 வார்த்தைகள். தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13 வார்த்தைகள். முடங்கி போன நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் வழியாக நான் முடங்கி கிடக்கிற பொழுது எங்க எனக்கு விடுதலை உண்டாகும்? ஆண்டவர் சொல்றார். தொடக்க நூல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13 வார்த்தைகள். தொடக்க நூல் மன்னிக்கவும், தொடக்க நூல் அல்ல, திருத்தூதர் பணி, மன்னிக்கவும், திருத்தூதர் பணி. அவராலே அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. யார் அந்த அவர்? முடக்குவாதம் பிடித்திருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு இவராலே அன்றி வேறு எவராலும் உனக்கு மீட்பு கிடையாது. தொடர்ந்து, ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒன்று என்னது? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு கிடையாது. அன்பாதவர்களை, நற்கருணை ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுகிற அந்த வேளையில், நற்கருணை ஆராதனைக்கு போகிற பொழுது நாம் ஆண்டவர் ஒப்பு கொடுக்க வேண்டியது 3 முடக்குவாதங்களை தான். இந்த 3 முடக்குவாதங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு பாவத்தினால் சுமந்து கிடக்கிற முடக்குவாதங்கள், 2வது வெறுப்பினால் சுமந்து கிடக்கிற முடக்குவாதங்கள், 3வது அன்றாட வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டிருக்கிற கண்ணீர் வேதனையினுடைய முடக்குவாதங்கள். அது எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற நாம ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் அன்றி வேறு எவராலும் உனக்கு மீட்பு கிடையாது, என் வழியாய் வருகிற யாவரும் விடுதலை பெறுவார். ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். கரமிட்டு சொல்லுமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்கு முடக்குவாதம் பிடித்திருக்கிறது, நாங்கள் நோயுற்றிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதித்திருக்கின்ற முடக்குவாதத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழந்தால் படியிடுவோமா? முழந்தால் படியிட்டு கொண்டு நம் மத்தியிலே நற்கருணை நாதரை நாம் வரவேற்போம். முழந்தால் படியிட்டு கொண்டு ஆராதனைக்குரியவரே, அன்பு கூறுவேன் என்ற தெரிந்த பாடல் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அது
அன்பு கோருவேன் இன்னும் அதிகமாய். ஆண்டவரே, இன்னைக்கு உம்மை அன்பு செய்ய முடியாதபடி என்னை முடக்கி போட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் விட்டு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் முடங்கி கிடக்க, நான் முடங்கி இருப்பதற்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அப்பா உம்முடைய கரங்களில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இயேசுவே, எனக்கு அருகிலே விடுதலை தரக்கூடிய ஆண்டவராக நீர் வாரும் என்று சொல்லி நாம் இறைவனை அழைத்து கொண்டு நம் ஆண்டவருக்கு அருகிலே நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் சொல்லிக்கொண்டு பாடி ஜெபிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். தட்டிக்கொண்டு எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, எல்ரோயாக இருக்கிறார் ஆண்டவர், காண்கின்ற தெய்வம். உன் குடும்பத்தினுடைய முடக்குவாதங்களை எல்லாம் ஆண்டவர் கண்டு கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லாத ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லாத காரணம் ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார், உன் குறைகளை அறிந்திருக்கிறார், உன் கட்டுகளை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, என் குடும்பத்தின் குறைகளை காண்கின்றவரே வந்து என்னை சுகப்படுத்துங்கப்பா என்று சொல்லி அழைத்து பாடி ஜெபிப்போம். எல் ரோயி எல் ரோயி, என்னை கண்டவரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி
நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, சுகம் தருகிறவர் அப்பா, நீ சுகமாக்கும் தெய்வம் ஆண்டவரே. நீ நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. யெகோவா ராப்பாவாக இருக்கிற நலம் நல்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. என் குடும்பத்தில் இருக்கிற முடக்கு வாதங்களை நீ கண்டு அடையாளம் காணும் ஆண்டவரே. அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை சுகப்படுத்தி எங்கள் குடும்பத்தில் விடுதலை தாருங்கப்பா என்று சொல்லி நாம் பாடி ஜெபிப்போம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தருபவரே உமக்கு ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சேர்ந்து கொண்டு ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து பாடிக்கொண்டு ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கொண்டு சேர்ந்து துதிப்போமா? கரங்களை உயர்த்தி உச்சஸ்வரத்தில் உரத்த குரலில் ஆண்டவரை துதிப்போம் நாம. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே.
ஆராதனை 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 ஆராதனை. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. பரிசுத்த நல்கருணையில் வாழ்பவரே, உமக்கு ஆராதனை, உமக்கு துதி, உமக்கு புகழ். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Jesus is present in the most holy sacrament of the altar. பலிபீடத்தில் இருக்கிற பரிசுத்தமான நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு பிரசன்னமாயிருக்கிறார். And the Bible says, look to the Lord and be radiant. வார்த்தை சொல்லுகிறது, நீ ஆண்டவரை உற்று பார், நீ மகிழ்ச்சி அடைவாய். Therefore you are looking towards Jesus in the blessed sacrament. எனவே நற்கருணையில் நாம் ஆண்டவரை உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம். When we look to the Lord is looking towards you. நாம் ஆண்டவரை உற்று பார்க்கிற பொழுது ஆண்டவரும் நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். In Calvary on the cross, when the thief on the right side looked towards Jesus, Jesus turned and looked at him. கல்வாரி மலையிலே வலது பக்கம் இருந்த நல்ல கள்வன் ஆண்டவரை திரும்பி உற்று பார்த்த பொழுது ஆண்டவரும் அவனை உற்று பார்க்கிறார். And when Zacchaeus was sitting on the tree and looked to see Jesus, Jesus looked at him and saw him. அத்திமரத்திலே சக்கேயு ஏறிக்கொண்டு இதோ ஆண்டவரை அவன் உற்று பார்த்த பொழுது ஆண்டவரும் அவனை உற்று பார்க்கிறார். In the same manner as Father Savior was telling you, that paralyzed man was lowered, breaking down the roof. When he looked at Jesus, Jesus looked towards him. நாம் தொடர்ந்து தியானித்தது போல இது நம்ம நற்கருணை ஆண்டவர் உற்று பார்க்கிற பொழுது விண்ணகம் மேலிருந்து நம்மை நோக்கி இறங்கி வருகிறது. In the same manner, this moment Jesus is looking towards you. எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரும் உங்களை உற்று பார்க்கிறார். Everybody please be seated. அனைவரும் அமர்ந்து கொள்ளுவோம். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. I was very happy this evening when we came to St. James Church, Silale. இன்று மாலை இங்கு வந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. We were welcomed by our parish priest Father Leo with a smile. உங்கள் பங்கு தந்தை புன்னகையோடு எங்களை வரவேற்றார் அவர். And the next sentence what he told me was, Father, when you came to preach the massive Bible convention in St. Patrick's College ground in 2002, I was a seminarian. அவர் சொன்னார், அவர் நீங்க 2002 இங்க வந்து மிகப்பெரிய நற்செய்தி பெருவிழாவை நடத்திய பொழுது நான் ஒரு குரு மாணவனாக இருந்தேன் என்று. Now I am happy that he is a matured and a senior priest holding already 5 parishes under his thumb. நான் இப்பொழுது ஒரு மூத்த குருவாகிய பணியாற்றுவதை பார்க்கிற பொழுதும் அவருக்கு 5 தேவாலயங்கள் இருப்பதை காண்கிற பொழுதும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Every time when I come to Jaffna, my mind is always thrilled by the experience which I had in those days while coming to preach the word of God. ஒவ்வொரு தடவையும் யாழ்ப்பாணத்திற்கு வருகிற பொழுது கடந்த காலத்தில் இங்கே நாங்கள் வந்த பொழுது கண்ட அந்த இறை அனுபவங்கள் நினைத்து என் உள்ளமானது பூரிப்படைந்து கொள்கிறது. First time I came to Jaffna to preach the retreat for the bishops and the priests here. நான் முதல் முறை இங்கே வந்த பொழுது குருக்களுக்கும் ஆயருக்குமான தியானத்தை நடத்த இங்கே வந்திருக்கிறேன். I had been waiting 7 days in Colombo to get a conveyance, either flight or a bus or a boat to come to Jaffna. அந்த நாட்களில் அங்கே வருவதற்காக தயாராக இருந்த பொழுது இங்கே வர முடியாமல் 7 நாட்கள் கொழும்பிலேயே தங்கி கிடந்த நான். After 7 days I managed to get one old Ukrainian flight that was slowly trying to fly and landed in Palali airport. 7 நாட்களுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு உக்ரைனியன் ஃப்ளைட்டில் ஏறி அங்கிருந்து பலாலியில் வந்து இறங்கணும் நாங்கள். I never been in any flight like that because this flight had no seat belts even. காரணம் அது போன்ற ஒரு ஃப்ளைட்டை நான் ஒரு பொழுதும் பார்த்ததில்லை.
சீட் பெல்ட்டே இல்லாத ஒரு ஃப்ளைட் அது. And before starting the flight, I saw the flight engineer came down and he was trying to propel the propeller with his hands. அவர் ஃப்ளைட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபேன் போல் இருக்கும், அதை சுற்றி தான் ஃப்ளைட் ஆன் பண்ண முடியும். அதை சுற்றி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். We were only 7 people in the flight. அந்த ஃப்ளைட்டில் ஒரு 7 பேர் தான் நாங்கள் இருந்தோம். And when the flight took off, there was suddenly a kind of smoke coming into the flight. அந்த ஃப்ளைட்டு ஃப்ளைட்டு பயணம் பண்ண தொடங்கின பொழுது இப்போ ஃப்ளைட் முழுவதும் புகையால் நிரம்பிடுச்சு. Everybody began to cry thinking it is going to get fire or not. ஆனால் எல்லாரும் நினைச்சோம் அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சோம். நாங்கள் I was keeping on praying together with my friend who was there. We said, இருந்தாலும் உமக்காக. நாங்களும் ஜெபித்து கொண்டிருந்தோம். என் கூட இருந்தவர் சொன்னார், இருந்தாலும் உமக்காகவே. So whether either the flight will land or we will land as dust and fire. ஒன்னு ஃப்ளைட் கீழே இறங்கும், இல்ல நாம சாம்பலாய் கீழே இறங்குவோம் நாம. Hallelujah. Hallelujah. And I still remember carrying the bag in my hand, walking all the way from Palali, almost 3 kilometers, until the fathers were waiting there to receive us. அங்கே நான் பலாலிலிருந்து 3 கிலோமீட்டர் பயணம் செய்து வந்த பொழுது குருக்கள் எங்களை வரவேற்க இருந்தார்கள் அன்னைக்கு. Hallelujah. 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 And that was a time of the tough battle between the army and the LTT. அந்த நாட்கள் என்பது ஆர்மிக்கும் எல்டிடிக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்த ஒரு காலம் அது. And people could not move after 6 o'clock in the night till 6 o'clock in the morning. மாலை 6 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரை மக்கள் வெளியில போக முடியாத அளவுக்கு கட்டுப்பாடில் இருந்த ஒரு காலம். But our bishop had special permission from the Ministry of Defense, also from the army and the LTT commanders to gather at night, and the meeting was from 5 o'clock in the evening till 5 o'clock in the morning, all through the night. எனவே தான் அந்த நாட்களிலே எங்களுக்கு நாங்கள் அந்த வழிபாடு நடத்திய காலம் என்பது மாலை 5 மணிக்கு தொடங்கி அதிகாலை 5 மணி வரை அங்கே மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து அங்கே வழிபாடு இரவில் நடத்தி கொண்டிருந்தோம். And the St. Patrick's ground was full with the people, priests and sisters. சென்ட் பேட்ரிக் கிரவுண்ட் முழுவதுமாக மக்களால் நிரம்பி இருந்த ஒரு சூழல் அது. Hallelujah. 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 And Father Savior was repeatedly telling, where are the men? Only the women, majority are here. But that time I remember the majority were men and less women. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், இங்கே பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இங்கே என்று. ஆனால் அன்றைய காலத்தில் பேட்ரிக் கிரவுண்டில் ஆண் பெண் எல்லாருமே அங்கே ஒன்று கூடி ஆயிரக்கணக்கில் கூடியிருந்தார்கள். அன்னைக்கு all were praying for peace. எல்லாரும் அமைதிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. all were praying for life. எல்லாரும் வாழ்வுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. A number of sick people were brought, they carried there and they were lying down. அங்கே நிறைய நோயாளிகளுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே படுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க. Now because we have got a big church and there is a lot of empty chairs, and I feel sad about the people sitting outside. Are you outsiders to sit outside? That time in the ground nobody sat outside, because if you are out they will come and shoot you. காரணம், இன்று நாம் கோயிலுக்கு வெளியே கதிரை போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அன்னைக்கு கூட்டத்தை விட்டு அந்த வளாகத்தை விட்டு வெளியே உட்கார்ந்துருந்தா அன்னைக்கு சுடப்பட்டிருப்போம். எனவே எல்லாரும் உள்ளே வந்திருந்தாங்க. எல்லாம் those people sitting outside of the church defaming the Lord in the blessed Sabbath, have you any reason to give now except for your own convenience and comfort? எனவே நாம தேவாலயத்தில் வெளியே அமர்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு ஒரு வேதனை ஏற்படுத்துகிறது. காரணம் என்ன? நாம நம்முடைய வசதிக்காக தான் வெளியே உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருடைய வசதிக்கு அல்ல. பாடல் என்ன பாடணும்? வசதிகள் தேடி போகாதே போகாதே, அது தொடுவான். So when we are looking for comfort, we are telling Jesus, come to me, I don't want to come to you. எனவே வசதிகளை தேடி நம்ம போய் அமருகிற பொழுது அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவரே நீ எங்கிட்ட வா, நான் உங்கிட்ட வருவதற்கு தயாராக இல்லை. Before I go further, those who are sitting outside on the portico, get up and come forward. எனவே முடிந்தவரை வெளியே அமர்ந்திருக்கிற எல்லாரும் எழுந்து உள்ள இருக்கிற கதிரைக்கு வந்துருங்க பாப்போம். ஆண்டவருக்கு அருகிலே அமர்ந்து கொள்ளுங்க. There are already empty chairs inside the church. You should not challenge God in your life. எனவே உள்ள நிறைய கதிரைகள் காலியா இருக்குது, உள்ள வந்து அமர்ந்து கொள்ளுங்க. முன்னாடி கறி வருங்க. Wherever the empty chairs are there.
உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த வாதுക്കൽ ഇരിക്കുന്ന அந்த ഡോറിൽ ഇരിക്കുന്ന அப்பா அம்மா കയറി വരുங்க. அப்பா அங்கே இருந்தால் மக்களும் அதில் வெளியே போகும். 5 பேர் கேட்க மாட்டான். அது அப்பா அங்கே தொடக்கும் போதிலே அங்கே இருந்தது. When the mass was starting, when father was starting the praise and worship, I saw somebody coming on the motorbike and a lady was sitting behind with a portable chair. She walked around with the portable chair and went back with the motorbike itself. And I thought, they must have thought the program is going to be outside, so they may be thinking, we cannot sit with the people in the church. If it is outside, we will sit there. But here, you are invited by Jesus to come inside. ஒரு சகோதரி வழிபாடு தொடங்குற பொழுது 2 வீலரில் வந்தாங்க, கதிரியோடு வந்தாங்க. வந்துட்டு அப்படி சுற்றி பார்த்து விட்டு போயிட்டாங்க. காரணம், ஒரு வேளை வெளியில் இருந்தால் உட்காரலான்னு பார்த்து நினச்சி வந்திருப்பாங்க. ஆனால் உள்ள கோவிலுக்கு நான் உட்காரணுமா என்று சொல்லி அவர்கள் அமராமல் கடந்து போய்விட்டார்கள். You shall not challenge God in your life. நாம் ஆண்டவரே என்ன ஏமாற்றக்கூடாது அந்த இடத்துல. When we get comforts in our lives, God should not be thrown away from our life. நம்ம வசதிகளை தேடி போகிற பொழுது நம்ம ஆண்டவரிலிருந்து அகன்று போய் கொண்டிருக்கிறோம். When we were having the Bible convention in St. Patrick's Ground in 2002, there were no chairs at all. Everybody was sitting on the ground. 2002 சென்ட் பேட்ரிக்ஸ் கிரவுண்டில் அதில் வழிபாடு நடத்தப்பட்ட பொழுது இரவு வழிபாட்டில் எங்கள் கதிரைகள் எதுவுமே எல்லா மக்களும் ஒன்றாக கீழே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். That is 24 years before. அது 20 வருடங்கள் முன்பாக. Now even when we are going to Kadir also, we don't want to sit inside the church. நாம் இங்கேயும் அப்படி இருக்கிறோம். Hallelujah. 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 I'm still reminded of the scene. Midnight we had the adoration of the Blessed Sacrament where Bishop Thomas Soundarnayagam exposed the sacrament on the altar. நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். அன்றைய நாளிலே நடு நிசையில் முன்னாள் ஆயர் சௌந்தரநாயகம் ஆயர் அவர்கள் நற்கருணை எழுந்தேற்றம் செய்ததை நினைத்து பார்க்கிறேன் நான். And Father Michael was translating for me at that time. அப்பொழுது அருட்தந்தை மைக்கேல் தான் எனக்கு மொழி மாற்றம் செய்து கொண்டிருந்தார். And I could know that during the adoration there had been so many people got the healing. அந்த நேரத்தில் நற்கருணை ஆராதனை வேளையில் நிறைய பேர் விடுதலை பெற்றார்கள். Including the people who had been carried and lying down paralyzed, they began to get up and walk. அன்றைய நாளிலே கொண்டு வரப்பட்டவர்கள், நடத்தி கொண்டு வரப்பட்ட, சுமந்து வரப்பட்டவங்க கூட நிறைய பேர் சுகமடைந்து திரும்பி போனாங்க. Because they all came with faith and with sacrifice in their life. காரணம் அவர்கள் ஒவ்வொருவருமே விசுவாசத்தோடு தியாகத்தோடு வந்திருந்தாங்க. In the same manner, my dear people, you also come this evening into this sacred church with great faith in the Lord Jesus. எனவே நீங்களும் இந்த நாளிலே அதிகமான ஆழமான விசுவாசத்தோடு இந்த தேவாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. Gospel of John chapter 6 and verse 44 says, nobody can come to me unless you are attracted by my Father in heaven. யோவான் நற்செய்தி 6:44 ஆண்டவர் சொல்லுகிறார், தந்தை ஈர்த்தாலொழிய யாரும் எனக்கு அருகிலே வர இயலாது. Therefore you are attracted by Father in heaven. That's why you are here now. எனவே நீங்க ஒவ்வொருவருமே தந்தையினால் ஈர்க்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். நாம எனவே தான் இங்கே இருக்கிறோம். Hallelujah. 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 And there is a promise for you in John chapter 6 and verse 37 says, anyone who will come to me, I will never send you back empty handed. யோவான் நற்செய்தி 6:37 ஆண்டவர் வாக்களிக்கின்றார், எனக்கு என்னிடம் வருகிற யாருமே வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டீர்கள். யாருமே வெறுங்கையோடு திரும்பி போக மாட்டேன். Hallelujah. 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 My dear people, claim this promise of Jesus for you tonight. எனவே இந்த வாக்குறுதியை எனக்கென்று கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். And you got now 4 promises of the Lord. ஆண்டவருடைய வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுங்க. Psalm 103 verse 1 to 5. யோவான் திருப்பாடல் 103 1 முதல் 5. And O my soul, praise the Lord and do not forget
all the benefits that He has given you. ஆண்டவர் என் உயிரே நீ ஆண்டவரை போற்றுவாயாக, என் நெஞ்சமே நீ ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவருடைய கனிவான செயல்களை நீ மறவாதே. நீ மறவாதே. And now what are these blessings He is giving you? ஆண்டவர் நமக்கு தருகின்ற நன்மை ஆசீர்வாதங்கள் எதுவெல்லாம்? Number one, He forgives all your sins. ஒன்று, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். Number two, He heals all your diseases. உன்னுடைய எல்லா நோய்களையும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். Number three, He will lift your life from the pit. மூன்றாவது, உன்னை படுகுழியில் நின்று மீட்கின்றார். Number four, He will crown you with the love and mercy. நான்காவது, உன்னை இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் மணிமுடியாக சூட்டுகிறார். Number five, He will renew your youthfulness. ஐந்தாவது, ஆண்டவருடைய இளமையை புதியதாக்குகின்றார். Hallelujah. ஹல்லேலூயா. I repeat for you now. Number one, He is forgiving all your sins. ஒன்று, ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். In the previous session, Father Xavier told you how we ought to come back to the Lord. நம்ம கடந்த பகுதி நேரத்தில் தியானிச்சோம் நாம எப்படி நம்ம ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்று. When they were living with God, Adam and Eve, they had joyfulness and happiness in their life. ஆதாமும் ஏவாளும் ஒன்றாக இணைந்து இருந்த பொழுது அவர்களுக்குள்ளே ஐக்கியமும் அன்பும் மகிழ்ச்சியும் இருந்துச்சு. When they went away from God, they felt lonely, sad and a fear. ஆண்டவர் விட்டு விலகி சென்ற பொழுது அவர்களுக்குள்ளே தனிமையும் வேதனையும் துன்பமும் நிறைந்து காணப்பட்டது. Therefore, book of Zechariah chapter 1 and verse 3 says, return to me and I will turn to you. எனவே ஆண்டவர் சொல்கிறார், என்னிடம் திரும்பி வா, நான் உன்னிடம் வருகிறேன். திரும்பி வாருங்கள், என்னிடம் வாருங்கள், நானே எனக்கு மீட்பர், நான் உங்களை உழைப்பாற்றுவேன். Hallelujah. 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 Therefore, my brother, my sister, tonight is the time for you to repent and return to the Lord. எனவே இந்த இரவு என்பது பாவங்களை குறித்து மனம் வருந்தி அவரிடம் திரும்பி வர வேண்டிய நேரம் இது. That's why we have designed this special retreat during this Lenten time. எனவேதான் தவ காலத்தில் இந்த தியானத்தை கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். Anyone who will come to Jesus, He will never send you back empty handed. யாரெல்லாம் இயேசுவிடம் வருகிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெறுங்கையோடு திரும்ப அனுப்ப மாட்டார். Hallelujah. 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 And through prophet Micah, the Lord says, chapter 7 and verse 14 onwards, He says, whenever you come to me, I will never remember your sins anymore. மீகா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் வார்த்தைகள் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடம் திரும்பி வருகிற பொழுது உன்னுடைய பாவங்களை ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன். I will throw away sins to the depth of the ocean. உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆழ்கடலில் எறிந்து விடுகிறேன். I will wipe away your sins under my feet. என்னுடைய காலடியிலே உன்னுடைய பாவங்களை எல்லாம் மிதித்து போடுகிறேன். And the prophet is reminding us, who is a God like thee who forgives the sins of the remnant of the Yahweh. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி தன்னுடைய எஞ்சி இருக்கிற பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்ற கடவுளுக்கு நிகரான வேறொரு கடவுள் இருக்கிறாரா? ஏதொரு கடவுள் இருக்கிறாரா? Therefore, only God, only Jesus who can forgive all your sins, and that is in the blessed sacrament right now. இறை அன்பாதவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது நற்கருணையில் வீற்றிருக்கிறார். Therefore, in the book of Baruch, the Lord says, repent and call upon the name of God, you will receive the answer immediately. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ இறை வார்த்தையிலே நீ மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பி வா, அப்பொழுது ஆண்டவர் உன் ஜெபங்களை இப்பொழுதே கேட்கிறார். I was preaching a retreat in Zambia last month. கடந்த மாதத்திலே ஆப்பிரிக்காவில் ஜாம்பியாவில் இறை வார்த்தை அறிவித்துக் கொண்டிருந்தேன். And during a healing adoration like this, one lady was sitting with a disabled hand and leg, and she was not able to walk. அங்கே ஒரு சகோதரியானவள் முடக்குவாதம் பெற்ற பெண்ணாக கையும் காலும் அசைக்க முடியாதவராக அங்கே அமர்ந்திருந்தார். And her daughter is a nun in the convent of Baptist sisters. அந்த சகோதரியுடைய மகள் அங்கே இருக்கிற ஜான் த பாப்டிஸ்ட் சபையிலே ஒரு அருட்சகோதரியாக இருக்கிறவள். Her name is Sister Prudence. அவருடைய அருட்சகோதரியுடைய பேர் சிஸ்டர் ப்ரூடன்ஸ் என்பவள். Previous week I was giving retreat for the whole
province of the sisters. அந்த நாட்களிலே நான் அங்க இருக்கிற எல்லா அந்த சபையினுடைய அருட்சகோதரிகளுக்கும் இறைவார்த்தை அறிவித்துக் So கொண்டிருந்தேன். this sister's Providence told me, Father, this evening my mother will come for the healing. Father, pray for my mother. அந்த அருட்சகோதரி சொன்னால், ஃபாதர், இன்று என்னுடைய தாயானவள் அந்த குணமளிக்கும் ஆராதனையில பங்கெடுக்க வருவார், அவளுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். And during the service the church was overpacked. அங்கே வழிபாடு நடக்கிற வேளையிலே அங்கே தேவாலயம் முழுவதும் மக்கள் நிரம்பி They இருந்தார்கள். were trying to push and come forward. எல்லா மக்களும் ஒருவரை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். Not like this, sitting outside in the portico and all. இங்கே அமர்ந்திருப்பது போல உள்ளே வெளியிலும் அமர்ந்திருக்கல. And we had people sitting all over the sanctuary, even all around. அங்கே பீடத்தை சுற்றிலும் மக்கள் நிரம்பி அமர்ந்திருந்தார்கள். So the sick people were carried and they were made to lie in front. அங்கே நோயாளிகள் எல்லாரும் அங்கே பீடத்துக்கு முன்னாடி படுக்க வைக்கப்பட்டிருந்தாங்க. When I saw this lady coming crippled with a stick, I went down and asked her, do you want to walk? அந்த அந்த நடக்க முடியாமல் வந்திருந்த அந்த அம்மாவை பார்த்து அருகில் சென்று கேட்டேன், உனக்கு நடக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதா என்று. Then she told me, Father, my daughter told me to come here so that Jesus will heal me. அந்த தாய் சொன்னாள், சாமி, என்னுடைய மகள் சொன்னாள், எனவே நீங்க வந்தால் ஆண்டவரை சுகப்படுத்துவார் என்று, எனவே நான் இங்கே வந்திருக்கிறேன். I told her, don't look at me, look at Jesus in the sacrament. எனவே அவளை பார்த்து சொன்னேன், நீ என்னை உற்று பார்க்காத, நற்கருணையில் இயேசுவை உற்று பார். I asked her, give me your stick now. எனவே நான் அவளை பார்த்து கேட்டேன், உன்னுடைய கோலை எனக்கு கொடுத்து விடு. Then I told her, you stand up. அவளை பார்த்து சொன்ன, எழுந்து நில். She was standing up. அவள் எழுந்து நின்றாள். I told her, you walk now. நான் அவளை பார்த்து நட என்று சொன்னேன். She began to walk. அவள் நடக்க ஆரம்பித்தார்கள். I told her, you walk a little more faster. இன்னும் வேகமாக நடக்க சொன்னேன். Then I told her, walk from the front all the way to the end of the church. நான் தொடக்கத்திலிருந்து தேவாலயம் முடிவு வரை நடக்க சொன்னேன். And I told her at the end, now you start running and coming. அங்கிருந்து தேவாலயம் பீடத்தை நோக்கி ஓடி வர சொன்னேன். And she began to run out of the people and people began to clap and cry and praise God. அவள் மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி கண்ணீரோடு அங்கிருந்து வேகமாக ஓடி வந்தாள். In the same manner, my brother, my sister, if you also believe, miracles will happen in your life. அதே போல அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்று நீங்கள் நம்பினால் இதே போன்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். And repent, God will forgive you. மனவருந்துங்கள், ஆண்டவரின் பாவங்களை மன்னிக்கிறார். And the Bible says he will heal all your diseases. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எல்லா நோய்களையும் ஆண்டவர் So சுகப்படுத்துவார். don't tell me now, Father, this is cancer. Doctor said, there is no healing for it. 4th stage, 5th stage. God can heal you. ஒரு சாமி, எனக்கு புற்றுநோய், டாக்டர் சொல்லியிருக்கிறார் இது 5th ஸ்டேஜ், இனிமேல் சுகம் கிடைக்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உன்னை சுகப்படுத்துவார். Believe, you will see miracles in your life. நீ உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள், ஆண்டவர் உனக்கு தருவார். Hallelujah. 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 Last year in Pesale, we had a Bible convention, one-day meeting. கடந்த வருடம் அங்கே ஒரு பேசாலையிலே ஒரு நாள் தியானம் மாலையிலே நடத்தினோம். One Sushila teacher came forward and asked me, Father, can you remember me? ஒரு சுசீலா என்கிற ஒரு ஆசிரியை முன்னாடி வந்து சொன்னாங்க, ஃபாதர், என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னுட்டு. She said, Father, 23 years back you came to Pesala to conduct a healing service. That was a war time. போர் காலத்தில் 23 வருடங்களுக்கு முன்பாக பேசாலையிலே இதே போன்ற ஒரு வழிபாடு நடத்த நீங்க வந்திருந்தீங்க. That time I was married for 4 years and having no children. அந்த நேரத்தில் நான் திருமணமாகி 4 வருடங்கள் ஆயிருந்தது, குழந்தை இல்லாமல் இருந்திருந்தேன். When you were praying for those who have no children, she said, Father, I also claim for a child for me. அந்த நாளிலே குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபித்த பொழுது நானும் அதை எனக்கு வேண்டும் என்று கேட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். She said, within 1 month she conceived. நான் ஒரு மாதத்திலேயே ஆண்டவர் என்னை கருவற செய்தார். She said, my daughter is working in Colombo, now she is 23-year-old. இப்பொழுது என்னுடைய மகள் 23 வயதானவள் கொழும்பில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் சொன்னாங்க. Hallelujah. 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 This is not just 1 or 2 examples. My dear people, you believe, God will give you abundance of blessings. இது 1-2 எடுத்துக்காட்டு மட்டும் அல்ல, இது நாம் நம்பினால் ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை நமக்கு ஆண்டவர் செய்வார். Hallelujah. 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 Last August we had a Bible convention program in Colombo.
கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் கொலம்பாவில் நற்செய்தி விரைவார்த்தையை அறிவித்த ஒரு பங்குல அது வேளாங்கண்ணி சர்ச். And in that meeting during the adoration like this, I don't remember, but this man says, Father, you said somebody with a white shirt and black pants is going to get a financial blessing and God is going to bless you in your business. அங்கே ஒரு மனிதன் வந்து, சாமி நீங்க வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருக்கிற ஒரு மனுஷன் அவருடைய பிசினஸ்ல ஆசீர்வதிக்கப்படுறாருன்னு சொன்னீங்க. And after 1 month, he called upon Father Saji and called and told him, Father, what Father told us come true. I am getting a blessing from the Lord. அதன் பிறகு ஒரு மாசத்துக்கு பிறகு கூட இருக்கிற குருவானவரை அழைத்து அவர் சொன்னார், ஃபாதர் நீங்க எனக்கு வழிபாட்டில் இறைவாக்காக சொன்னது இன்று என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கிறது என்று. He got sanction for his business from the government. கவர்மெண்ட்ல அரசிலிருந்து ஒரு அனுமதி கடிதத்துக்காக காத்து கொண்டிருந்தார் அவர். He was asking for a blessing for his son to be married. அவருடைய மகனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருந்தார். In the 2 months back, he sent me a message telling, Father, my son got married. 2 மாதத்துக்கு முன்பாக தன்னோட அவருக்கு செய்தி அனுப்பினாரு, ஃபாதர் என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. Hallelujah. 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 Next week, this man is arranging a retreat for us in Hutton near Kandy, because his friend is a parish priest there. அக்காரணம் அடுத்த வாரம் 22ஆம் தேதி ஹட்டன்ல தியானம் வழிபாடு நடக்க போகிறது. அந்த வழிபாட்டுக்கு அந்த மனிதன் வர இருக்கிறார். He says, when I am doing God's work, God is doing my work. அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய வேலையை செய்கிற பொழுது அவர் என்னுடைய வேலையை செய்கிறார். In the same manner, my dear people, now when you begin to love God and do His work, God will do all your works. இனி அன்பார்ந்தவர்களே, நீ ஆண்டவரை நேசிக்கிற பொழுது, அவருடைய பணியை செய்கிற பொழுது ஆண்டவர் உன்னை நேசித்து ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. This sister sitting the second row, first number 1. இரண்டாவது வரிசையில முதல் அமர்ந்திருக்கிற அம்மா. எழுந்திருங்க. வெள்ளை சாரியா? வெள்ளை சாரி. எழுந்திருங்கம்மா, உங்களை தான். அம்மா, அம்மாக்கு முட்டு வேதனையும் பேக் பெயினும் இருக்குதா? உங்களுக்கு முழங்கால் வருத்தமும் முள்ளந்தண்டு வருத்தம் இருக்குதா? முன்னாடி வாருங்க. அப்படியே முன்னாடி வாங்க. நான் இப்படியே பார்த்தேன், திருப்பலி நேரத்திலும் இந்த when the exposition of the sacrament also you find difficult to kneel down or even sitting also. நற்கருணை வேளையிலும் அதே போல திருப்பலியிலும் இப்பொழுது பார்த்தேன், நீங்கள் அந்த முழந்தால் படையிடவோ அமர்வதற்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. நடக்குவதற்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. நடப்பதற்கும் கடினமாக இருந்தீங்க உங்களுக்கு. But today the Lord is going to heal you now. ஆண்டவர் இப்பொழுது உங்களை பலன் கொடுத்து சுகப்படுத்த போகிறார். ஆமா, நம்பிக்கையா? நம்புறீங்களா? Do you want to be healed? இப்பொழுது சுகமடைய விரும்புகிறீர்களா நீங்க? நம்பிக்கையா? Hallelujah. 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 முன்னுக்கு வாருங்க. எத்தனை வருஷமா இப்படி கஷ்டமாக இருக்குது? 4-5 வருஷமாய். என்ன பிரச்சனை? தொடக்கத்திலேயே எனக்கு முள்ளந்தண்டு நரம்பு சுருங்கி நரம்பு சுருங்கி நடக்க முடியாமல் படுக்கையாக இருந்தேன்னா பேருந்து எங்களை கணவன் செத்த பிறகு கணக்க வேலையான செய்து ஏலாம் போச்சு. மற்றது இந்த ஆயுர்வேதத்தில் காட்டி நிமிடம் நடந்து கொண்டு வந்தேன். நான் இப்போ ஸ்டிக் பிடிக்காமல் நடக்க மாட்டேன். Do you believe in the power of Jesus? ஆண்டவருடைய வல்லமை நம்புறீங்களா நீங்க? 38 வருஷமாய் 38 years lying paralyzed in the pool of Bethesda, that man got up and walked in the name of Jesus. 38 வருடமாக பெத்சதா குளக்கரையில் கிடந்த மனுஷன் ஆண்டவர் சொன்ன உடனே எழுந்து நடந்து போனான். Father சொல்லினான், the முடக்கவாதக்காரன் when he was carried and brought down, Jesus told, take up your bed and walk. அங்கே முடக்கவாதம் மற்றும் மனிதன் இயேசுவிடம் இறக்கி விடப்பட்ட பொழுது அவன் எழுந்து நடந்தான். அவன் நம்பிக்கையாமா? நீ நம்புறீங்களா? நம்பிக்கையா? நம்பிக்கை. kneel down. முழந்தால் படியிடுங்க. முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரை நோக்கி முழந்தால் படியிடுங்க. ஹalleluya. 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 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. 5 வருஷமாய் முள்ளந்தண்டு பிரச்சனை இருந்த கையை தூக்குமா. குனிஞ்சு பாருங்க. ஆண்டவர் முன்னாலே ஆண்டவரை ஆராதிப்போம். குனிஞ்சு கையை தர
சரி, ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னோட்டு நட, கையில் கீழே இட்டு நல்ல வடிவாய் நடு. சரி, ஆண்டவர் கும்பிட்டு ஆராது. ஏசப்பா ஸ்தோத்திரம். திரும்பி வாரு, முள்ளந்தண்டுபடி. எதுவுமே நோய் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லு, ஐ வில் ஹீல் ஆல் யுவர் டிசீசஸ். ஆண்டவர் சொல்லுகிற எந்த நோய் இருந்தாலும் அவன் எல்லா நோய்களையும் நான் குணமாக்குவேன்னு சொல்றார் ஆண்டவர். கணவன் இறந்து போய் ஆகவே யூ ஹவ் காட் a lot of feeling of loneliness. I am all alone and working very tired, but now God is going to strengthen your backbone. உங்களுக்கு தனிமையில் வேதனையில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆண்டவர் எல்லா பாரங்களையும் சுமந்து கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ரெண்டு கையை தூக்கி நடுவு நிவர்த்தி, ரெண்டு கையும் உயர்த்தி நன்றி இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அம்மா திரும்பி வாருங்க, கொஞ்சம் வடிவாய் கையில் அப்படியே நின்று. மாவு எல்லாம் வாய்க்கு. இங்கே கொஞ்சம் கவனமாகி கீழே வரணும். ஸ்டெப் இருக்குது, ஒரு ஸ்டெப்பு. இனி அம்மா என்ன செய்யணும், இവിടുന്ന് அங்கே வரை ஓடணும், திரும்பி வரணுமே. நிவிடுது சீக்கிரமா, இங்கே இல்லை அங்கே போகணும். அங்கே சீக்கிரம் நிவிடுது நிவரட்டும். சீக்கிரமாக அங்கே போயிட்டு கையெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் அங்கே நடுவாயிட்டு போட்டும். பயப்படாது, அஞ்சாது. கையெல்லாம் தட்டி நன்றி சொல்லு. மக்களெல்லாம் சேர்ந்த அம்மாவுக்கு. அம்மா திரும்பி வாருங்க நல்ல சீக்கிரமாக, கொஞ்சம் சீக்கிரமாக வரணும். அழகாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாருங்க, உட்காருங்க அம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லோரும் எழுந்துள்ளுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த வேளையில் எதுவுமே நோய் இருந்தாலும், whatever be your sickness, back pain, knee problem, shoulder pain, if you believe Jesus can heal you, lift up your hands. உங்களுடைய எந்த நோய் உங்களுக்கு இருந்தாலும் சரி, நம்பிக்கை ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு கரங்களை உயர்த்துங்கள். And if you believe that Jesus is going to bless you, lift both your hands now. ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் நம்பினீனா ரெண்டு கரங்களை உயர்த்துங்கள். Hallelujah, 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 Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. Hallelujah, 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 Hallelujah. எரேமியா 32:27 சொல்லுன அனைத்து மக்களுக்கும் ஆண்டவர் நானே, என்னால் முடியாது எதுவுமே இல்லை. இந்த வசனப்படி செபிக்கின்ற ஆண்டவரே, எல்லா நோய் வருத்தங்கள் விட்டு போகட்டும், எல்லா தடைகள் விட்டு போகட்டும். நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். விடுதலை பயணம் 15:26 வசனத்துப்பாய் செபிக்கின்ற ஆண்டவரே, நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா தீய சக்திகள் விட்டு போகட்டும், கெட்ட பழக்கங்கள் விட்டு போகட்டும், எல்லா சோர்வுகள் விட்டு போகட்டும். பரிசுத்தாவியின் வல்லமை இறங்கட்டும், பரிசுத்தாவியின் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. கெட்ட ஆவிகள் விட்டு போகட்டும், தீய ஆவிகள் விட்டு போகட்டும், பரிசுத்தாவியின் வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Halmia, Blasmia, Blendina, Resmia, Rubia, Omega, Urale, Masa, Resma, Resmaliala. Hallelujah, 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 Hallelujah. Yesu நாமத்தில் சுஸ்த வரட்டும். Hallelujah, 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 Hallelujah. எல்லா நோய்களை விட்டு போகட்டும், எல்லா சோர்வு விட்டு போகட்டும். இயேசுவே, 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 இயேசுவே. எல்லா பாவ வழக்குகளை விட்டு போகட்டும். இயேசுவே, 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 இயேசுவே. எல்லா தடைகள் நீங்கி போகட்டும், மக்கள் தடைகள் நீங்கி போகட்டும், வேலை தடைகள் நீங்கி போகட்டும், படின தடைகள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. காம வெறிகள் விட்டு போகட்டும், கோப வெறிகள் விட்டு போகட்டும், பாவ வாழ்க்கை விட்டு போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்மியா, பிளஸ்மியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Now the priest
priest will come and bless you with the holy water. When the holy water fall upon you, claim a healing, claim a deliverance for you. ஆசிரியர் தெளித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறோம். ஆசிரியர் உங்கள் மீது தெளிக்கிற பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு உரியதை விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வெளியில் இருக்கிற எல்லா மக்கள் எழுந்து முன்னாடி வாருங்கள். வெளியில் இருக்கிற எல்லாரும் எழுந்து கோவிலுக்குள்ளே வாருங்கள். விண்ணப்பத்தை கேட்டருளும் விண்ணில் வாழும் இயேசுதேவா. சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்டருளும் விண்ணில் வாழும் இயேசுதேவா. வாதேவா 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 என் மன கோயிலில் வாதேவா. என் மன கோயில் வாதேவா 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 என் மன கோயிலில் வாதேவா. என் மன கோயிலில் வாதேவா. நம்பிக்கையோடு கண்களை மூடி சேர்ந்து பாடி ஜெபிப்போம். வாதேவா 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 என் மன கோயிலில் வாதேவா. என் மன கோயிலில் வாதேவா. சேர்ந்து பாடி ஜெபிப்போம். 3 people having tumor in the breast, the Lord is healing now. மார்பிலே கட்டி இருக்கிற ஒரு சகோதரியான சுகப்படுத்துகிறார். Hallelujah. 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 From severe back pain, another 7 more people are getting healed. கடினமாக உள்ளந்தண்டு வருத்தம் உள்ள 7 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். And hernia on the left side of the lower abdomen, 2 people are getting healed. இடது வயிற்று பகுதி கீழ் பகுதியில் ஹெர்னியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறவரை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். கருத்த ஆடை அணிஞ்ச ஒரு மகளுக்கு யூட்ரஸில் பிரச்சனை ஆயிருக்குது. The Lord is healing her now. கருத்த உடை அணிந்த ஒரு பெண்ணை கருப்பை நோயிலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அப்பா பிதாவே அன்பான தேவா, மனிதர்கள் குறை நீக்கும் ஆண்டவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா, மனிதர்கள் குறை நீக்கும் ஆண்டவரே. அன்பான தெய்வமே அன்பான தெய்வமே ஆவியை தாரும், ஆவியின் வல்லமையாய் நிறைத்தருளும். அன்பான தெய்வமே ஆவியை தாரும், ஆவியின் வல்லமையாய் நிறைத்தருளும். வாதேவா 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 என் மன கோயிலில் வாதேவா. என் மன கோயில் வாதேவா 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 வாதேவா. சேர்ந்து பாடுவோம் 2 கரங்களும். கோயில் வாதேவா. என் மன கோயில் வாதேவா. ஆண்டவரே வந்து குணப்படுத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. 7 people having severe pain under the feet. Somebody having diabetes also. The Lord is healing you from your pain. பாதத்தின் அடியில் எரிச்சலோடு இருக்கிற 7 பேருக்கு ஆண்டு சுகம் கொடுக்கிறார். அதே போல சீனி வருத்தத்தில் இருக்கிற ஒருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். When you're walking, your knee is wobbling, feeling very weak. Lord is strengthening your knees now. நடக்கிற பொழுது
உங்கள் முழங்கால் மிகவும் பலவீனமாக உணர்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இப்பொழுது பலப்படுத்தி சுகம் தருகிறார். There are some people who never have a night prayer in the house, go to sleep without a prayer. The Lord is reminding, call upon the name of God, God will protect you. இங்கே இரவு ஜெபம் இல்லாமல் படுக்கைக்கு செல்லக்கூடிய சில குடும்பங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க அழைக்கிறார். Hallelujah. 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 துன்பம் துயரங்கள் போக்கிடவே மனிதரே ஆண்டவரை துதித்திடுங்கள். துன்பம் துயரங்கள் போக்கிடவே மனிதரே ஆண்டவரை துதித்திடுங்கள். ஆவியின் புது படைப்பாகிடவே ஆவியின் புது படைப்பாகிடவே முழு மனதோடு துதித்திடுங்கள். ஆவியின் புது படைப்பாகிடவே முழு மனதோடு துதித்திடுங்கள். பாதேவா 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 என் மன கோயிலில் வாதேவா பாதேவா 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 என் மன கோயிலில் வாதேவா என் மன கோயிலில் வாதேவா 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 என் மன கோயில் வாதேவா என் மன கோயிலில் வாதேவா. Hallelujah. 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 Having the thought of committing suicide from this bondage, the Lord is delivering two people. One is here, one is not here. இங்கிருக்கிற ஒருவரோ அல்லது வெளியில் இங்கில் வராத ஒருவரையும் தற்கொலை எண்ணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Because of a love failure, you are discontinued your study. The Lord is giving you the grace to come out of your unholy relationship and then to continue your studies. காதல் தோல்வி பிரச்சனையினாலே படிப்பை விட்டு விலகி இருக்கிற ஒருவரை அது பிரச்சனையிலிருந்து விலகி படிப்பை தொடர வேண்டும் என ஆண்டவர் சொல்லுகிறார். It is 2 years since you started building a house but not yet completed. God is giving you the grace to complete it and live in your own home. 2 வருடமாக வீடு கட்ட ஆரம்பித்து கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிற ஒரு நபருக்கு அந்த வீட்டை கட்டி முடித்து வாழ்வதற்கான அருளை தருகின்றார். Seeking job abroad, 7 people, 2 are here, another 5 are not here. God is blessing you with a job abroad. வெளிநாட்டிலே வேலைக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற 7 பேர், அது 2 பேர் எங்க இருக்கிறாங்க, 5 பேர் வெளியில் இருக்கிறார்கள், வராமல் இருக்கிறாங்க. அவர்கள் 7 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. 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 More than 5 couples married more than 2 years having no children. God is going to bless you with a baby. குழந்தை இல்லாத 5 தம்பதிகளுக்கு 7 வருடமாக குழந்தை 5 தம்பதிகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்திற்கான ஆசீர்வாதத்தை தருகிறார். You claim the promise of God, Genesis 49:25. நீங்கள் தொடக்க நாள் புத்தகம் 49:25 வசனத்தை உரிமையோடு கேட்டு ஜெபியுங்கள். May you have the blessings of the sky above and blessings of the deep below. May you have the blessings of the breast and the womb. வானிலும் மண்ணிலும் இருக்கிற ஆசீரையும் உன் மார்பினுடைய ஆசீரையும் அனைத்து ஆசீர் நான் உனக்கு தருவேன் என்று வாக்களிக்கிறார். Hallelujah. 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 Infection around the waist or the lower groins, the Lord is healing 2 ladies and 1 man.
இடுப்பு சுற்றிலும் அங்கே இருக்கிற பகுதிகளிலே வேதனை இருக்கிற 2 பேருக்கு பெண்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Excessive bleeding and irregular monthly cycles, the Lord is delivering another 5 more ladies. 5 பெண்களுக்கு ஒரு மாதவிடாய் சுழற்சி பிரச்சனைகளில் இருந்தும் அது கருப்பை சம்பந்த பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Skin allergy, rashes all over the body or getting scales from the head and hair, God is healing some of you. தோல் ஒவ்வாமை நோயிலிருந்து உச்சந்தலை அடிப்பாதம் வரை பலவிதமான தோல் சம்பந்தமான பிரச்சனை உள்ள ஒருவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். Hallelujah. 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 And some people getting dreadful dreams adikadi at night, and then you have no peace, restlessness. God is delivering you from that. இரவிலே பயமுறுத்தும் கனவுகளை காண்கிறவர் அதனால் பாதிக்கப்பட்டு நிம்மதிய தூக்கம் இல்லாமல் இருக்கிற சிலரை ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Always thinking I am very weak and tired, I cannot do anything, I am always tired. From this bondage, the Lord is delivering you now. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தளர்ந்து கிடக்கின்ற சிலரை அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Continuous headache or migraine headache, the Lord is delivering you now. தொடர்ச்சியான தலைவேதனையோ ஒற்றை தலைவலியோ இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். Hallelujah. 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 Everybody stand up once again, even those who are sitting now stand up. நிற்கிறவர்கள் மட்டுமல்ல அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கூட இப்பொழுது எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். You may be thinking my knee is weak, my back is paining, but still believe in the strength of the Lord and keep standing. என்னுடைய முழங்கால் வருத்தமாக இருக்கிறது, இடுப்பு வருத்தமாக இருக்கிறது, என்னால் நிற்க முடியாது நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்து நிற்க வைப்பார். And those who are feeling any kind of serious sicknesses within you and you want to be healed in the presence of Jesus now, keep walking forward. உங்களுக்குள்ளே கடுமையான உடல் வருத்தம் ஏதாவது இருக்கிறவர்கள் நம்பிக்கையோடு நீங்கள் எழுந்து நில்லுங்கள், ஆண்டவர் சுகம் தருவார். And come near to the Lord. நீங்கள் ஆண்டவருக்கு அருகிலே வாருங்கள். Come walking before the Lord. Don't expect the priest to come all the way to you, but you are coming to Jesus now. நீங்கள் ஆண்டவருக்கு அருகிலே நடந்து வாருங்கள். Hallelujah. 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 If you are ashamed, don't come, because then you will not get the blessing also. ஆண்டவருக்கு அருகிலே வருவதை முன்னிட்டு நீங்கள் வெக்கத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு அருகிலே வர வேண்டாம், உங்களால் ஆண்டவருடைய சுகத்தை பெற இயலாது. Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Whatever may be your problems, you claim it for you now. Maybe a financial blessing, maybe a study problem, maybe a marital problem, maybe a physical sickness. You can come and claim it before the Lord Jesus now. உங்களுடைய பணம் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், கல்வி சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், வேலை சம்பந்தமான சிக்கல்களாக இருக்கலாம், நீ ஆண்டவருக்கு முன்னாடி வந்து உரிமையோடு நீ ஆண்டவருடைய கேளுங்கள். Hallelujah. 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 திருரத்தத்தால் கழுகணும். திருக்கரத்தால் And only those who come near, just keep closer and closer. This moment God is going to have a blessing for you. நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு அருகிலே நீங்கள் வாருங்கள், வந்து நீங்கள் அந்த உரிமையோடு கேட்டு பெறுங்கள் ஆண்டவரிடம். Jesus said, anyone who will come to me, I will never send you back empty handed. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அருகில் வருகிற யாரையும் நான் ஒருபொழுதும் வெறுங்கையோடு திரும்ப அனுப்ப மாட்டேன். You can also make a claim of prayer for those who are not here, maybe at home, maybe abroad. When you pray, blessings will come there also. நீங்கள் இங்கு ஆண்டவர் நோக்கி உரிமையோடு ஜெபிக்கிற பொழுது உங்களுக்காக மட்டுமில்லை, இங்கு வராமல் வீட்டிலோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவர்களுக்காகவும் ஜெபியுங்கள், ஆசீர் உங்கள் மீது இறங்கி வரும். A few months back in our retreat center in Mannar Divine Mercy Retreat Center, one mother came with a photograph of the daughter and with a prayer, Father, my daughter is in France, she is not having a job, therefore they are having a lot of problems, and she came and claimed a prayer for her daughter. சில மாதங்களுக்கு முன்பாக மன்னாரில் இருக்கிற எங்களுடைய இறக்க தியான இல்லத்திலே ஒரு தாயானவள் பிரான்சில் இருக்கிற தன்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. சொன்னாங்க, ஃபாதர், என் மகளுக்கு அங்கே வேலை கிடைக்க மாட்டிருக்குது, நிறைய வேதனையோடு இருக்கிறா, அவளுக்காக ஜெபியுங்கள் என்று. Last week she came and told, Father, my daughter got the job and a very good job.
கடந்த வாரம் அந்த தாயானல் வந்து சொன்னா, ஃபாதர் என்னுடைய மகளுக்கு வேலை கிடைத்து விட்டது, அதுவும் சிறந்த நல்லதொரு வேலை அவள் பெற்று இருக்கிறார். Hallelujah. Hallelujah. As Father already told you, by the faith of the people who carried the paralyzed man, Jesus forgave his sin and gave the healing. நாம் இறைவார்த்தைகளை தியானிச்சோம். முடக்குவாதமுற்ற மனிதனை அந்த கொண்டு வந்த அந்த மக்களுடைய விசுவாசத்தை முன்னிட்டு ஆண்டவர் சுகம் தந்தார். Hallelujah. 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 Keep your hands open, those who are standing in front, and believe Jesus is blessing you right now. ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற எல்லாரும் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் சுகம் தருவார். தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. சேர்ந்து பாடுவோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. கைகளை தட்டி பெரிய நம்பிக்கையோடு பாவமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். பாவமெல்லாம் நீங்கிடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும். திரு ரத்தத்தால் கழுவணுமே, திரு ரத்தத்தால் கழுவணுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல பெய்யட்டும் ஆண்டவரே, உம் திரு ரத்தம் எங்கள் மீது பெருமழை போல ஊற்றும் அப்பா. நோய்களெல்லாம் மாறிடட்டும், சாபமெல்லாம் நீங்கிடட்டும். நோய்களெல்லாம் மாறிடட்டும், கஷ்டமெல்லாம் நீங்கிடட்டும். திருக்காயத்தால் குணமாகட்டும், திருக்காயத்தால் குணமாகட்டும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். கோபமெல்லாம் மாறிடட்டும், தீமையெல்லாம் நீங்கிடட்டும். இறையன்பால் நிறைந்திடட்டும், இறையன்பால் நிறைந்திடட்டும்.
திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு ரத்தத்தால் கழுவிடுமே. பெருமழை போல் பெய்யட்டும், பெருமழை போல் பெய்யட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். பெருமழை போல இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம். Hallelujah. 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. அப்பா எழுந்துருங்க. அப்போ என்ன கஷ்டமாக இருந்து இப்போ இயேசு ஆண்டவரை குணப்படுத்தி எந்த பிரச்சனை இருந்து நான் உழைவுகள் வேதனைகளோடு இருந்தேன். கிராமத்தின் ஒற்றுமை உடைந்து போயிருக்கிறதை மனதிலே இணைந்து பாரத்தோடு வேண்டுகிறேன். இறை வல்லமையுடைய தேவன் சிலையூர் மண்ணிலே கதிரே நான் பார்த்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியே வந்து உண்மை ஜீசஸ் எம்ப்ரேசிங் ஹிம். ஆண்டவர் உங்களை வந்து இயேசு அரவணைத்ததை நான் பார்த்தேன். அம்மா உமக்கு இந்த வயிற்றில் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கால் நடக்க கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் உண்மையை குணப்படுத்தி நான் பார்த்தேன். பரிசுத்த ஆவி உண்மையை இறங்கி வந்து குணப்படுத்தி விட்டேன். கால் பிரச்சனை இருந்து முழங்கால் படியிடு, நல்ல பிரச்சனை இல்லை. எழுந்து வாருங்க. ஆண்டவரால் முடியாத எதுவுமே இல்லை, அதை நம்பிக்கை கொள்ளுங்கள். சரியா? அம்மா என்ன பிரச்சனை இருக்குது? பெரிய மனக்கவலையோடு வந்திருக்கிறது. எனக்கு ஒவ்வொரு வருத்தமும் அது மாறக்கு முதலே அடுத்த வருத்தம் ஒரே நோயாளியாக தான் நான் இருக்கிறேன். இப்போ எனக்கு இப்போ கூடுதலாக இருக்கிறது இந்த கால் வருத்தம். நிறைய இடத்துல கால் வருது. கால் என்ன பிரச்சனை? பாதத்தில் கல்சியம் பண்ணியிருக்குன்னு சொல்லி கிளியர் பண்ணணும்ன்ற டாக்டரை சொல்லி இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் உண்மையை குணப்படுத்தி நம்பிக்கையோடு முழங்காலும் விரிக்கால முழங்கால் படியெடுப்பு. ஆண்டவர் முன்னாலும் முழங்கால் படியிட்டு ஆண்டுக்கு நன்றி சொல்லுது. எப்படியே நம்பிக்கொள்ளும். ஆண்டவரால் முடியாவது எதுவுமே இல்லை, அப்படியே நம்பிக்கொள்ளும். எழுந்து பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா என்ன பிரச்சனை இருக்குது? முள்ளந்தண்டு தேஞ்சு போயிட்டு முள்ளந்தண்டு எலும்பு முழுக்க தேஞ்சு போச்சு. ஸ்கேன் பண்ணி இப்போ ஆண்டவர் உங்களோட முள்ளந்தண்டை குணப்படுத்தி விடுது. நன்றிக்கோடு போட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I could see the rays of the Lord Jesus Christ going through your back and the Lord has touched you and healed you. Amen. ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. 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 What I saw in my message was that Mother Mary was coming and standing next to you, and because she had been coming with a lot of sorrow in your heart. நீ அதிகமான மனபாரத்தோடு வந்திருக்க ஆண்டவர் உணர்த்தி அன்னை மரியாள் உனக்கு அருகில் இருக்கிறதை ஆண்டவர் உணர்த்தி ஆசீர்வதிக்கிறார். என்ன பிரச்சனை? எனக்கு மகன் எதிர்காலத்தை யோசித்து எனக்கு வேலைகள் இல்லாதால எதுனா மற்ற எனக்கு ஒரு 1.5 மாதமாக நடக்கல. அது நேரி வருத்தம். நேற்று டாக்டர்கிட்ட போக எக்ஸசைஸ் செய்ய சொன்னேன். 1.5 மாதம் நடக்கல இருந்தது. ஒரு நோவு வந்துடுது. இப்போ நம்பிக்கையா? 2 கையை தூக்கு, 2 கையை தூக்க. இங்கே இது அங்கே ஓடி திரும்பி சீக்கிரமாக ஓடிக்கும். ஆண்டவர் முன்னாடி ஓடி இது கையை கீழே இட்டு ஓடிவா. ஆண்டவர்னு பார்த்து சரி நடக்க முடியாது இருந்தாலும் ஓடி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. Remember, we have got 2 days of the program. Tomorrow also the whole day is for you. இன்று மட்டுமல்ல, நாளை முழுவதும் நமக்காக
ஆண்டவர் இந்த நாளை தந்திருக்கிறார். And tomorrow also come 9 o'clock. 9 o'clock காலை 9 மணிக்கு நாம் அனைவரும் இங்கே ஜெபமாலைக்கு வர வேண்டும். Not only you bring all your family members and the next villages also. நீங்கள் உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அடுத்த கிராமத்தில் உள்ளவர்களையும் கொண்டு வரணும். Don't say this is not my church is there, my church is there. No. நாம இது என்னுடைய தேவாலயம் அல்ல என்னுடைய தேவாலயம் அங்கே இங்கே இருக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். இது Saint Paul says there is no distinction between the Jew and the Gentile. We are all one in Jesus Christ. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பெயரால் ஒன்றாக இருக்கிறோம். நமக்கு எந்த பிளவுகளும் இல்லை. There is only one Jesus Christ. ஆண்டவர் இயேசு ஒருவர்தான். Only one Savior. ஒரு மீட்பர் தான். Only one church. ஒரே திருச்சபை தான். Only one Pope. ஒரே திருத்தந்தை தான். And one ayer for this diocese. இந்த மறை மாவட்டம் முழுவதற்கும் ஒரே ஆயர் தான். Therefore we are all united in the name of Jesus. எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய பெயரால் நாம் அனைவரும் ஐக்கியத்தோடு இருக்கிறோம். ஒரே சாமியார் தான் நமக்கு. Hallelujah. 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 Are you happy that you came here today? நாம் இங்க வந்ததை முன்னிட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா இன்னைக்கு? சந்தோஷமா இருக்குது எல்லாம் கையை தூக்குங்க. சந்தோஷம் இல்லாதவர் கையை கீழே எடுங்க. சந்தோஷம். Hallelujah. Hallelujah. Now you take the blessings of the Lord Jesus Christ. நம் அனைவரும் இப்பொழுது நாட்கள் ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளும் முழந்தால் படியிட்டு மாண்புயர் பாடல் பாடி இறை ஆசீர் பெறுவோம். Praise the Lord. And tomorrow when you come, don't sit outside the church. Make sure everybody fill all the seat inside the church. நாளை வருகிற பொழுது யாரும் வெளியில் அமர வேண்டாம். நீங்கள் எல்லாரும் உள்ளே இருக்கிற கதிரைகள் எல்லாம் நிரப்பி உள்ளே அமருங்கள். Nobody is a Gentile or an outcast to be out of the church. நம்ம யாருமே தேவாலயத்து வெளியே இருக்க கூடாது. Hallelujah. 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 நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. மாண்புயர் பாடல் பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதனை அறிய குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக மாண்புயரே வருளனோ மனத்தை இதவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே விண்ணகப்பத்தை இவர்களுக்கு கொடுத்தருளினீரே அதிலே சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எழுந்து நிற்போம். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய உப்பு, தண்ணீர், உங்கள் வீட்டு மண் இதெல்லாம் கொண்டு வரலாம். அதெல்லாம் நாளை மாலையிலே வழிபாட்டின் இறுதி வேளையில் உயர்த்தி பிடித்து ஆசீர்வதிக்கப்படும். எனவே நீங்கள் அனைவருமே குறிப்பாக நாளை தினம் வருகிற பொழுது குடும்பமாக எல்லாருமே வரும்படி பார்த்து கொள்ளுங்கள். Praise the Lord. Hallelujah. கொஞ்சம் வந்துடுங்க. இன்றைக்கு இரவு நீங்கள் வீட்டை போய் ஒரு காரணிக்கம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய 3 அருட்தந்தையர்களுக்காக, அவர்களோடு இசைப்பணியாற்றக்கூடிய சகோதரனுக்காகவும், அதோடு நாளைய தினம் நீங்கள் வருகிற பொழுது இன்னும் ஒரு ஆள் 2 பேரை உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், கால் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கு கால் பண்ணி சும்மா இந்த கதையெல்லாம் கதைக்காமல் வழிபாட்டை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். நாளைக்கு அநேகம் பேர் ஆண்டவருடைய ஆசீரை பெற உங்களுடைய செய்தியை அறிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய பொழுதை ஆண்டவருடைய பாதங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்துருக்கிறோம். உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நமது இரத்தந்தீர்களை ஒப்புக் கொடுப்போம். நாளைய நிறைவார்த்தை பணி இந்த இடத்திலே முழு நாள் இடம்பெற இருக்கிறது. அதற்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். காலையில் எழுந்து ஒரு காரணிக்கமாக ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய அருட்கரம் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூடவே இருக்க வேண்டும் சொல்லி இன்று பலருடைய உள்ளங்களை இறைவனுடைய அருள் தொட்டிருக்கிறது. அந்த தொட்ட அருள் காய்ந்து போகாமல்
தொடர்ந்து இறைவனுடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட இறைவனை பார்த்து ஜெபிப்போம். இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். இறைவனுடைய அருள் வர நாங்கள் தடையாக அல்லாமல் நாங்கள் இறைவனுடைய அருள் எங்களுக்குள்ளே வர எங்களுடைய உள்ளங்களை திறந்து கொடுப்போம். பிரியமான சோரங்களே, இப்பொழுது தேநீர் பனிஸ் போன்ற பொருட்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் அவற்றை பெற்று அருந்தி நீங்கள் பெற்ற இறை அனுபவத்தை அருந்துகிற பொழுது பக்கத்தில் இருக்கிறார்களோடு சொல்லிக்கொள்ளுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி இன்றைக்கு இந்த 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய ஆசீரை பெற்றோம் என்பதை அருகில் இருக்கிறார்களோடு கதைச்சு கொண்டு டீயை குடிப்போம், பனிசு சாப்பிடுவோம். இறைவனுடைய ஆசீர் உங்களோடு இருக்க அனைவரும் எழுந்து நிற்போம். மரியனிடம் அம்மை ஒப்புக் கொடுப்போம். மரியாயே நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் பாவத்திலும் சகல பாவங்கள் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாபான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நாளைக்கு விரையக்குள்ள இறைவார்த்தை புத்தகத்தையும் கையில் எடுத்துகிட்டு வாங்க. ஃபோனில் இருக்கும், ஆனால் ஃபோனில் பார்க்க வேறு சாத்தானங்களுக்குள்ள குழப்பத்தை உருவாக்கிறோம். அவை கையில் இறைவார்த்தை புத்தகத்தையும் கொண்டு வருவோம். குட் நைட். காட் பிளஸ் யூ.